எழுத்தாளர் ஐ சண்முகம் பற்றிய ஓர் பார்வை. இன்றைய பைந்தமிழ்ச்சாரர் வழங்கும் நிகழ்ச்சியின் உரை நிகழ்த்துனராக கலந்து சிறப்பிக்கின்றார் தமிழ்துறை விரிவியாளர் அஜந்தகுமார் தர்மராஜா அவர்கள். அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 26ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு நிகழ்வோடு சிறப்பாகவே தொகுப்பாளரும் இங்கே உரை நிகழ்த்து வரும் ஒரே நாட்டிலே இருந்து இந்த நிகழ்வை நடத்துவது எமக்கு புதுமை. 26ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து கலை இலக்கிய நண்பர்களையும் அன்போடு இந்த அரங்குக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சற்குணத்தோடு சேர்ந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விலே ஒரு சிறு அறிமுகமாக குப்பளான் ஐ சண்முகம் பற்றி இங்கே வழங்கப்படுகிறது. குப்பளான் ஐ சண்முகம் 1ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 1946 பிறந்து 24ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2023 மரணமானார். ஓர் ஈழத்து எழுத்தாளர், சிறுகதை, கவிதை, திறனாய்வு, ஆன்மீகம் என பல துறைகளில் எழுதியவர். பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலை பட்டம் பெற்ற இவர் ஒரு ஆசிரியர். அலையின் ஆரம்ப ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றவர். மிகுதியை நாம் வழங்குவதற்கு முன்பு அடுத்ததாக எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி சற்குண செல்வம் அவர்களிடமிருந்து ஒரு கவிதையோடு இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். வணக்கம் திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்களே. வணக்கம். அன்மியூட் பண்ணிட்டு. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழே இனிதாம், தமிழே அழகாம், தமிழே பெருநிதியாம், தமிழே உன்னை பாட பாட தருமே மிக மகிழ்வாம், தமிழே இதமாம், தமிழே சுகமாம், தமிழே முழு நினைவாம், தமிழின் தாகம் பருகத் தன்மை தருமே மனதிடையாம், அலையே கடலில் புரளும் அதுபோல் அகிலம் முழுவதிலும் கலையே கொண்டு தமிழே புரள்வாய், கவிதை ஊற்றாவாய், சிலையே அசையா நிற்கும் நிலையேன், சிந்தைகொள் தமிழின் நிலையே நினதில் பெரிதும் அழகால் நினைவை இழந்தாயோ, மலையே நீயும் உயர்விற் பெரிதாய் மனதில் கர்வமுறாய், இலையே தமிழுக்கு இணை நீ என்றே இன்று மலைத்தாயோ, தொலைவும் காணா தொன்மை தமிழின் தோற்றம் காணுகையில் அலையும் வானச் சுடரும் நிலவும் அதன் பின் அணியாமோ, பொங்கும் தமிழோ புதுமை நதியின் புனலாய் குதிபோட தங்கும் எண்ணம் சற்றுமின்றி தள்ளவென்றோடும், எங்கும் தன்மை இன்பம் பெறவ இசையன என்றொலி கூட்டும், சங்கம் வளரின் பத்தல் தமிழே சரிநிகர் எதுவுண்டோ, வெங்கண் கொண்டே வினைகள் செய்வோர் விளை துன்பம் தானும், மங்கும் வகையில் மலையின் அருவி மடிபோல் தமிழ் பொங்கும், கங்குல் வானில் கதிரோன் போல கண்முன் ஒளி வெள்ளம், எங்கும் பொங்க பிறவாகிக்கும் இனிமை தமிழ் என்பேன், கங்குல் வானில் கதிரோன் போல கண்முன் ஒளி வெள்ளம், எங்கும் பொங்க பிறவாகிக்கும் இனிமை தமிழ் என்பேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பவானி சற்குண செல்வம் அவர்களே. மீண்டும் குப்பளான் ஐ சண்முகம் பற்றியதானது. சாந்தமும் அமைதியும் அகத்தின் உள்ளேயும் கூர்மையான விழிகளால் ஈழத்து இலக்கியத்தை யாசித்த மூத்த எழுத்தாளர் குப்பளான் ஐ சண்முகம். பேராதனை பல்கலைக்கழகத்தில் கலைப்பட்டம் பெற்ற இவர் ஒரு ஆசிரியர் ஆவார். சிறுகதை, கவிதை, திறனாய்வு, ஆன்மீகம் என பல துறைகளில் எழுதிய குப்பளான் ஐ சண்முகம் அலையின் ஆரம்ப ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றவர். குப்பளான் ஐ சண்முகம் முதலாவது சிறுகதை பசி ராதா என்ற வார இதழில் வெளிவந்தது. தொடர்ந்து பல ஆக்கங்கள் பல்வேறு இதழ்களில் பத்திரிகைகளிலும் வெளிவந்தன. 1975 வெளியான இவரது முதலாவது சிறுகதை தொகுப்பு கோடுகளும் கோலங்களும் சாகித்திய மண்டல பரிசை பெற்றது. இவரது நூல்களின் கோடுகளும்
கோலங்களும் சிறுகதை தொகுதி முன்பு சொன்னது போன்று 1975 வெளியானது. அதன் பின்னர் சாதாரணங்களும் அசாதாரணங்களும் என்னும் சிறுகதைகளில் நூல் 1983 வெளியானது. அத்துடன் அறிமுகங்கள், விமர்சனங்கள், குறிப்புகளின் நூல் 2003 உதிரிகளும் சிறுகதை தொகுப்பு 2006 வெளியானது. யாழ் இலக்கிய கழகம் என்ற அமைப்பின் மூலமும் அதன் பின்னர் சாந்தன், ஆனா ஜேசுராசா போன்றோரோடு சேர்ந்து கொழும்பு இலக்கிய கழகம் மூலமும் இலக்கிய செயற்பாடுகளில் ஈடுபட்ட குப்புளான் சண்முகத்தின் ஒரு பாதையின் சிறுகதைகள் நூல் 2012 வெளியானது. 1976 சாகித்ய மண்டல பரிசை கோடுகளும் கோலங்களும் என்னும் சிறுகதை தொகுப்புக்காக பெற்ற குப்புளான் சண்முகம் பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ் சங்கத்தின் சங்கத் சான்றோர் பட்டம் விருதினையும் பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இவரது பிரபஞ்ச சுருதி என்னும் கவிதை தொகுப்பு 2014 ஒரு தோட்டத்தின் கதை சிறுகதையின் தொகுப்பு 2016 வெளியாகியது. 24 ஏப்ரல் 2023 மறையும் வரை அவரது உயிர்ப்பான எழுத்துக்கள் ஈழத்துக்கும் இலக்கியத்துக்கும் உத்வேகத்தை தந்துள்ளன. இவரது இந்த சிறு குறிப்போடு அடுத்ததாக இயற்கை பற்றி உரையாற்றி இருக்கின்ற இன்றைய உரை நிகழ்த்தினர் தர்மராஜா அஜந்தகுமார் பற்றியும் ஒரு குறிப்பு. ஈழத்தில் வளர்ந்து வரும் இளைய படைப்பாளிகளில் ஒருவர். யாழ் மாவட்டத்தில் உள்ள வதிரி என்னும் ஊரில் பிறந்த இவர் கவிதை, சிறுகதை, விமர்சனம், இதழியல் ஆகிய துறைகளில் ஈடுபாட்டுடன் செயற்பட்டு வருகின்றார். தர்மராஜா அஜந்தகுமார் காப்போத்தா சாதாரண உயர்தரத்தை நெல்லியடி மத்திய கல்லூரியிலும் பட்டப்படிப்பினை யாழ் பல்கலைக்கழகத்தில் தமிழை சிறப்பு பாடமாக பயின்றவர். ஈழத்து சஞ்சிகளான கலைமுகம், ஞானம், புதிய தரிசனம், தாயகம், அம்பலம், நடுகை, ஜீவநதி, தெரிதல் மற்றும் பல சஞ்சிகைகளில் அவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியாகும் உதயன், வலம்புரி, தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளிலும் எழுதி வருகின்றார். வார்ப்பு, காற்றுவெளி, திண்ணை ஆகிய இணைய இதழ்களிலும் அவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன. இவை தவிர காப்போத்தா சாதாரண உயர்தர மாணவர்களுக்கான பாடநூல் தொகுப்பு ஆசிரியராகவும் உள்ளார். இவ்வகையில் தமிழ் சிறுகதைகள், உரை, நடை, கோவைகள் ஆகிய நூல்கள் வெளிவந்தன. புதிய தரிசனம் என்ற காலாண்டு கலை இலக்கிய சஞ்சிகையின் ஆசிரியராக பணியாற்றியவர். இலக்கிய செயற்பாடுகள் என்று குறிப்பிடுகின்ற போது 2010 தமிழகத்தில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மகாநாட்டில் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரை வாசித்தவர். 2011 கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச தமிழ் எழுத்தாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு ஆய்வு கட்டுரை வாசித்தார். வெளிவந்த நூல்களாக ஒரு சோம்பெறியின் கடல், தனித்து தெரியும் திசை, அப்பாவின் சித்திரங்கள், படைப்பின் கதவுகள் என நின்று கொண்டே செல்கிறது. இப்படிப்பட்ட திறமையை கொண்டவராக இருக்கின்ற இன்றைய உரை நிகழ்த்தினர் அஜந்தகுமார் தர்மராஜா அவர்களை இந்த அரங்குக்குள் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் திரு அஜந்தகுமார் தர்மராஜா அவர்களே. வணக்கம். அனைவருக்கும் பைந்தமிழ் சாரல் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும், இதை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும், கலந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்கள், குறிப்பாக குப்புளான் சண்முகன் அவர்களுடைய நண்பர்கள், அவர் சார்ந்தவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று குப்புளான் சண்முகன் அவர்களை பற்றி ஒரு பார்வையை முன்வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தமையை நான் மகிழ்ச்சியாக நினைக்கின்றேன். முதலாவதாக குப்புளான் சண்முகன் அவர்களை பற்றி நான் மீண்டும் உரையாடுவதற்கு கிட்டத்தட்ட சார் காலமாகி 2 ஆண்டுகளை எட்ட இருக்கும் வேளையிலே மீண்டும் சாருடைய நினைவுகளை ஒரு பொது அரங்கிலே சொல்வதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பைந்தமிழ் சாரலுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குப்புளான் சண்முகன் அவர்கள் 2001 என்னுடைய ஆசிரியராக அறிமுகமானவர். அவர் எங்களுடைய வகுப்பிற்கு வந்த முதல் நாளே எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஒரு கதாநாயகனை போன்ற ஒரு தோற்றம்,
அவருடைய அந்த தலைமுடி, அவர் பாடசாலைக்கு அணிந்து வருகின்ற தொப்பி, அவருடைய சைக்கிள், அவருடைய தோற்றம், எப்போதும் அவரிடம் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு புன்னகை, யாரையும் நொந்து பேசாத அவருடைய மனம், அவருடைய இயல்பு, எல்லாவற்றுடனும் அவர் எங்களுக்கு வகுப்பை ஆரம்பித்த போது சாதாரண ஒரு தமிழாசிரியரை போல அவர் பாடத்திட்டத்தில் இருந்து தொடங்காமல் 2 சிறுகதைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். ஒன்று ரஞ்சகுமாருடைய கோசலை என்ற சிறுகதையை எங்களுக்கு வாசித்து காட்டினார். அதன் பிறகு ஒரு பாதையின் கதை என்கின்ற தன்னுடைய சிறுகதையை வாசித்து காட்டினார். உண்மையில் மிக குறைவாக இருந்த ஒரு 26 மாணவர்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த வகுப்பறையிலே ஒரு இலக்கிய ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவருடைய நகர்வு இருந்தது. அன்றைக்கு 2001ஆம் ஆண்டு ஒரு மாணவனாக அவருக்கும் எனக்கும் தொடங்கிய அந்த தொடர்பு கிட்டத்தட்ட அவர் மறைந்த 23/4/2003 வரைக்கும் ஒரு மிக ஆழமான ஒரு உறவாக அது இருந்தது. ஆசிரியர் என்பவர் ஒரு ஒரு பாடத்திட்டத்தை கற்பிக்கின்ற ஒருவராக மட்டும் குறுக்கிவிடாது. அவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய, வளமையா சொல்வதை போல தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்று சொல்வார்கள். உண்மையில் என்னுடைய தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியாக சார் இருந்தார். வளமையாக ஒரு ஜனரஞ்சகமான எழுத்து உலகத்தோடு ஈடுபாடு கொண்டிருந்த, ஓயல் வரைக்கும் ஜனரஞ்சகமான எழுத்துக்களோடு ஊடாடி கொண்டிருந்த என்னை சற்றே தீவிரமான இலக்கிய உலகத்தை நோக்கி அவர் இழுத்து வந்தார். குப்ளானை சண்முகன் என்ற ஒரு மனிதனை பற்றிய பார்வையை முன்வைக்கின்ற பொழுது முதலில் அவரை ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே தான் நான் என்னுடைய பார்வையை முதல் சொல்லுகின்றேன். அவர் தனியே என்னை மாத்திரமல்ல, நிறைய மாணவர்களை இலக்கிய ஆர்வம் உள்ளவர்களாக, இலக்கிய படைப்பாளிகளாக அவர் உருவாக்கி இருக்கின்றார். அப்படி உருவாக்குவதற்கு அவர் நிறைய தந்திரோபாயங்களை கையாளவில்லை. அவருடைய இயல்பு அவரை நோக்கி ஒரு ஈர்ப்பை எல்லா மாணவர்களுக்குள்ளும் ஏற்படுத்தி இருந்தது. அவர் எதையும் வலிந்து சொல்பவர் அல்ல, எதையும் திணிக்கின்ற இயல்பு அவரிடம் கிடையாது. நான் அவருடைய மாணவன் என்பதில் எனக்கு ஒரு கர்வம் இருக்கின்றது, ஒரு திருப்தி இருக்கின்றது. என்னை வைத்துக் கொண்டது ஏன் சொல்கிறேன் என்றால், என்னுடைய அனுபவத்தினூடாக சொல்கிறேன். அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதை நான் உணர்கிறேன். தனியே பாடத்திட்டத்தை சொல்பவர் அல்ல ஆசிரியர் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை ஆசிரியர்களுக்கு காட்டி தந்தார். எங்களை எப்படி நாங்கள் கற்பிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு மாறினார். 2003ஆம் ஆண்டு நாங்கள் உயர்தர பயிற்சியை எடுத்த பிறகு புதிய தரிசனம் என்கின்ற ஒரு சஞ்சிகையை வெளியிட விரும்பினோம். சேரிடம் சென்று சொல்லிவிட்டு அவரை ஒரு நேர்காணல் ஒன்று கண்டோம். அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு சேருடைய 60வது வயது. நாங்கள் சிறியவர்கள், அப்பொழுதுதான் பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்திருந்தோம். ஆனால் சேருடைய மணி விழாவை முன்னிட்டு ஒரு அவருடைய சிறுகதை தொகுதி ஒன்றை வெளியிட ஆசைப்பட்டோம். உதிரிகளும் என்ற பெயரிலே அந்த தொகுதி வெளிவந்தது. அவருடைய கோடுகளும் கோலங்களும், சாதாரணங்களும் அசாதாரணங்களும் என்ற தொகுதிகளில் அவர் அவருடைய அப்போதைய மனநிலையில் வேண்டாம் என்று தவிர்த்துவிட்ட உதிரிகளாக இருந்த கதைகளையும், புதிதாக அவர் எழுதிய கீரோ, சிதம்பரம் போன்ற கதைகளையும் சேர்த்து உதிரிகளும் என்ற பெயரிலே நானும் நண்பர் திருச்செந்தூரனும் முன்னெடுத்த முயற்சியினாலே அந்த நூலை வெளியிட்டோம். உண்மையில் சார் மிக மகிழ்ச்சி அடைந்தார். அவர் இலங்கை போன்ற நாடுகளிலே அல்லது சில இடங்களிலே மணிவிழா என்றால் அதை மணிவிழா நாயகரே முன்னெடுத்து அவரே மலரடித்து அவரே பேசும் கொண்டெல்லாம் கேட்பார்கள். எந்த விதமான வேண்டுதலையும் அவர் எங்களிடம் கேட்கவில்லை. அவர் மீதுள்ள விருப்பத்தின் காரணமாக மணிவிழா என்று நாங்கள் ஒன்றும் கொண்டாடவில்லை. அவருக்கு விருப்பமான
ஒரு முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டோம். உண்மையில் அது என்னையும் சிறையும் மிக நெருக்கமாக்கியது என்று நம்புகிறேன். அந்த நெருக்கத்தின் விளைவாக நாங்கள் சிறிடம் சென்று உரையாடுவோம். அவருக்கு மிக பிடித்தமான இன்னொரு நண்பர் ராகவன், பின்னவீனத்துவ படைப்பாளியாக அறியப்படுவார். அவரும் நானும் மாலை வேளைகளில் சிறிடம் சென்று உரையாடுவோம். மிக மகிழ்ச்சியான மாலை பொழுதுகளாக அது அமைந்திருந்தது. அவர் யாரையும் நோகடிக்காதவர், யாரையும் எளிதில் குற்றம் சொல்லாதவர். ஆனால் அவரிடம் ஒரு விமர்சன பார்வை எப்பொழுதும் இருக்கும். அந்த விமர்சனம் என்பதை அவர் சொல்ல வேண்டிய இடத்திலேதான் சொல்லுவார். எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு பொழுதும் என்னை கடிந்து பேசியதில்லை. பிழை விட்டு இருப்போம் சார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எழுத்தாளர் ரஞ்சகுமார் அவர்களுக்கும் சேருக்கும் இடையிலே ஒரு கடித போக்குவரத்து இருந்தது. ஒரு 15 கடிதங்கள் அவர்களுக்கு இடையில் இருந்தது. அந்த கடிதங்களை ஒரு மூத்த நண்பர் ஒருவரிடம் சேரனுடைய ஒப்புதலுடன் கொடுத்திருந்தேன். ஆனால் அந்த நண்பர் அந்த கடிதங்களை சற்று பழுதடைய வைத்து விட்டார். நான் மிகப்பெரிய குற்ற உணர்வுடன் அந்த கடிதங்களை சேரிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்டேன். நான் என்னுடைய கையெழுத்தில் அவற்றை மீண்டும் எழுதி அந்த விடயங்களை பாதுகாத்தும் கொடுத்தேன். அப்பொழுதும் அவர் கவலைப்பட்டாரே அல்லாமல் அதை மிகப்பெரிய கோபமாக எடுக்காமல் அதை மிக சமாளித்துக் கொண்டார். மிக ஒரு அற்புதமான மனிதருடன் பழக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதைவிட அவர் எனக்கு தந்த அங்கீகாரம், ஞானம் இதழ் அவரை ஒரு அட்டைப்பட அதிதியாக சிறப்பிப்பதற்கு அவரிடம் கேட்டிருந்தது. அப்பொழுது அவர் என்னை அழைத்து, அந்த அட்டைப்பட அதிதியாகிய என்னை பற்றி நீதான் எழுத வேண்டும் என்ற ஒரு விடயத்தை எனக்கு சொன்னார். அது ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி. அது மட்டுமல்லாமல் அவர் தற்று தளர்ந்து போன காலத்திலே என்னை அழைத்து தன்னுடைய புத்தகங்களை என்னை பொறுப்பேற்கும்படி சொன்னார். ஒரு எழுத்தாளனினுடைய நூலகம் என்பது, எழுத்தாளனுடைய புத்தகங்கள் என்பது, நான் நம்புகிறேன் ஒவ்வொரு புத்தகமும் தேர்ந்தெடுத்து விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அவனுடைய இருதயத்தால் நேசிக்கப்பட்ட அந்த தாள்களை, அந்த புத்தகங்களை யாரிடம் கொடுப்பது என்பதில் அவர் என்னை தேர்வு செய்தவை எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் அதை உண்மையில் நினைக்கின்றேன். குப்லானை சண்முகன் அவர்களுடைய இறுதி காலத்திலே அவருடைய ஒரு 75வது வயதை முன்னிட்டு நான் இன்னொரு முயற்சி செய்தேன். எங்களுடைய ஈழத்து இலக்கிய உலகம் பற்றி என்னிடம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. நாங்கள் எழுத்தாளர்களினுடைய பெயர்களை சொல்லுகிறோமே அல்லாமல் அவர்களுடைய படைப்புகளை உண்மையில் வாசிப்பது குறைவு. வெறும் இலக்கிய வரலாற்றிலே இப்படி ஒருவர் எழுதினார், அப்படி ஒருவர் எழுதினார் என்று சொல்வார்களே அல்லாமல் அந்த படைப்பாளியோடு பயணம் செய்வது குறைவு. சில படைப்பாளிகள் இறந்த பிறகுதான் அதிகம் வாசிக்கப்படுகிறார்கள், சிலர் இறந்த பிறகுதான் அறியப்படுகிறார்கள். எழுத்தாளன் வாழுகின்ற காலத்திலே கொண்டாடப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதை என்னுடைய ஆசிரியருடைய கொண்டாட வேண்டும் என்று நினைத்தேன். எழுத்தாளர்களை கொண்டாடுவோம் என்று ஒரு யூடியூப்பிலே ஒரு தொடரை உருவாக்கி கிட்டத்தட்ட சேருடைய படைப்புகளை, வெவ்வேறு படைப்புகளை பற்றி 15க்கும் மேற்பட்ட காணொளிகளை வாரந்தோறும் ஒளிபரப்பினேன். மிக தளர்ந்த நிலையிலும் சற்று இயலாமை கூடியிருந்த வேளையிலும் அவர் அந்த காணொளிகளை மிக ரசித்தார், கேட்டார், விருப்பப்பட்டார், சந்தோஷப்பட்டார். அவருடைய துணைவியார் புனிதவதி அம்மா அவர்கள் எனக்கு சொன்னார், மிக சந்தோஷமாக சார் அந்த காலத்தில் இருந்தார். ஒரு எழுத்தாளனுக்கு கொடுக்கக்கூடியது உண்மையில் நாங்கள் நினைப்பதை போல கலாபூசணங்களோ அந்த விருதுகளோ அல்ல. அவன் படிக்கப்படுகிறான், அவன் பேசப்படுகிறான். அவனுடைய படைப்பொன்றை பற்றிய பேச்சு என்பதுதான் உண்மையில் பைந்தமிழ் சாரல் முன்னெடுப்பதும் அதுதான். ஒரு எழுத்தாளனுடைய படைப்பை பற்றி நாங்கள் பேசுவது என்பது அது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெகுமதி. அந்த வெகுமதியை சார் வாழுகின்ற காலத்திலே நான் கொடுத்திருக்கிறேன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே காலப்பகுதியில் அவருடைய உற்ற நண்பரான ஜேசுராஜா அவர்களுடைய படைப்புகளை பற்றியும் நாங்கள் கதைத்திருந்தோம். குப்லானை சண்முகன் அவர்களை ஆசிரியர் மாணவர் என்ற உறவு நிலையிலே நான் இதை சொல்லியிருந்தேன். தனியே ஒரு கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு அப்பால் ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனுக்குமான உறவு எப்படி விரிக்க முடியும் என்பதற்கான ஒரு முன்னோடியாக நான் என்னுடைய சேரை கருதுகிறேன். 2வது விஷயம், சேருடைய சிறுகதைகள்.
சேருடைய சிறுகதைகள் முழுவதையும் அண்மையிலே சேருடைய ஓராண்டை முன்னிட்டு குப்லானை சண்முகனுடைய சிறுகதைகள் என்ற பெயரிலே நானும் ஜீவநதி ஆசிரியர் நண்பர் பரணிதரன் அவர்களும் ஒரு பெரும் திரட்டாக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த தொகுதியிலே 46 கதைகள் இருக்கின்றன. இன்னும் 2 கதைகள் இதிலே சேர்க்கப்படவில்லை என்ற மனக்கவலை எனக்கு உண்டு. சேருடைய ராதா என்ற பத்திரிகையிலே வந்த பசி என்ற சிறுகதை எங்களால் தேடி எடுக்கப்பட முடியவில்லை. அவருடைய அந்த குப்லானை சண்முகனுடைய சிறுகதைகள் அனைத்தையும் ஒன்றாக செய்கின்ற வேலையும் எனக்கு கிடைத்ததை நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். சேருடைய மறைவுக்கு பிறகு ஓர் இலக்கியக்காரனின் வாழ்வனுபவங்கள் என்கின்ற ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது. ஒரு இலக்கியக்காரனின் வாழ்வனுபவங்கள் என்கின்ற இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. தீபம் என்கின்ற பத்திரிகையிலே சேர் எழுதியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அவர் தனியே இலக்கியம் அல்ல, அவருடைய மிக நகைச்சுவையான பல விஷயங்கள். சேருக்கு சொல்லிவிடுவார்கள், நீங்கள் கொழும்புக்கு போய்க்கு கவனமாக இருக்க வேண்டும், உங்களை சேரும் கள்ளர்கள் தொடரலாம். இப்ப சேரும் துணைவியாரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் திரத்தி கொண்டு வருகிறார், இவர்களும் வேகமாக ஓடுகிறார்கள். உண்மையில கடைசியில் என்னென்னால் ஒரு கதையின் திருப்பு முனை மாதிரி அப்படி ஓடிக்கொண்டு வந்தவன் என்னை போன்ற ஒரு மாணவன், சார் நான் உங்கள்கிட்ட படிச்சேனான்னு சொல்லத்தான் தேடினான். மிக சுவாரஸ்யமாக, மிக எளிமையாக தான் நினைத்த விடயங்களை பேசக்கூடிய படைப்பாளியவர். இன்றைக்கு நினைக்கின்றார்கள், இன்றைக்கு இலக்கிய உலகத்திலே பலர் நினைக்கிறார்கள், இன்றைக்கு கடினமாக சொல்வதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய வெற்றி என்று நினைக்கின்றார்கள். எளிமை என்பது ஒரு இலக்கியத்தின் மிகப்பெரிய பலம். எளிமையாக பேசுவதுதான் மிக கடினமானது. எளிமையின் அழகியல் அவரிடம் மிக அழகாக இருந்தது. அவருக்கு மிக பிடித்த எழுத்தாளர் மௌனி, லாசாரா. அவருடைய படைப்புகள் அவருடைய சிறுகதைகளாக இருந்தாலும் அவை நாங்கள் ஏல் படிக்கின்ற காலத்திலே சேருடைய சில சிறுகதைகளை நினைத்து சிரிப்போம். சேருடைய அழகியின் துயரங்கள் என்ற கதையை நானும் நண்பன் திருச்செந்தூரனும் எப்பவும் சிலாகித்து பேசுவோம். அவர் பிராணிகளை மிக நேசித்தவர். அவருடைய வீட்டில் இருக்கின்ற நாயை பற்றியும் கதை எழுதியிருக்கிறார். ஒரு தோட்டத்தின் கதை என்பதிலே வீட்டு தோட்டத்திலே இருக்கின்ற எலுமிச்சை களவு போகிறது. இந்த எலுமிச்சங்காய் யார் களவெடுக்கிறது என்பதை அவர் பார்க்கிறதுக்கு அந்த கதை தொடங்குறது ஒரு வில்லுப்பாட்டு வடிவத்துல தான் தொடங்குது. அதான் சற்று அழகு என்னென்றால், நான் அவரை பற்றி ஞானத்தில் எழுதினேன், அழகியல் படைப்புகளின் ஒரு அலைவரிசையாக அவர் இருந்தார். இவரை சிலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். இவர் ஒரு கலை என்கின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே நின்றவர், அல்லது அழகியலை முதன்மைப்படுத்தி இவர் நினைத்துக் கொண்டார்கள். உண்மையில் இவருடைய பலம், இவருடைய படைப்புகளை ஒன்றாக திரட்டாக வாசித்த பொழுதுதான் விளங்குகிறது. முற்போக்கு சிந்தனையையும் அழகியல் தளத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டு ஒரு முக்கியமான படைப்பாளியை சில இடங்களில் நாங்கள் கவனிக்காது விட்டிருக்கிறோம். அவருடைய ஆரம்ப கால கதைகளிலேயே மிக அற்புதமான சில முற்போக்கு கருத்துக்களை அவர் சொல்லி இருப்பார். அவருடைய இருளிலிருந்தே ஒளி பிறக்கிறது என்ற ஒரு கதை, ஒரு மிக அப்பாவியினுடைய தோற்றத்திலே பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு பெண் பிள்ளையிடம் ஏற்படுகின்ற அந்த காதல் அந்த எழுச்சியை அல்லது வேறு ஒரு சாதியைச் சேர்ந்த ஒருவனை திருமணம் செய்து போக இருக்கின்றவனை எப்படி கண்ணீருடன் வழி அனுப்பி வைக்கின்ற ஒரு மனிதரை அவர் இருளிலிருந்து ஒளி பிறக்கிறது என்ற கதையில் எழுதுவார். அந்த கதை சொல்லப்படுகிற முறையும் அந்த கதையினுடைய முற்போக்கு தன்மையும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அவருக்கு கொடுத்தது. அவருடைய விருப்பங்கள், ஆசைகள் வேறாக இருந்தன. கர்நாடக இசையை மிக ரசிப்பவர். மிக ஓரளவு கொஞ்சம் தளர்ந்த காலத்திலும் எங்கேயாவது இசை நிகழ்ச்சிகள் நடந்தால் அவரும் புனிதவதி அம்மா அவர்களும் அதிலே நிச்சயமாக கலந்து கொள்வார்கள். கர்நாடக இசையை மிக ரசித்தவர். 2004ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே புவியியல் துறையும் புறநிலை படிப்புகள் அழகும் சேர்ந்து நல்ல திரைப்படங்களை காட்டிக் கொண்டிருந்த பொழுது நானும் சேருடன் சேர்ந்து அந்த படங்களை பார்த்திருந்தேன். நல்ல சினிமாவின் மீது அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இங்க இருக்கின்ற மாவை நித்தியண்ணா உட்பட அவர்கள் ஒரு காலத்தில் சேர்ந்து இயங்கினார்கள். நல்ல திரைப்படங்களை பற்றி, நல்ல நூல்களை பற்றி, நல்ல சிந்தனைகளை பற்றி சேர்ந்து கதைப்பதற்கு அவர்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவருடைய அந்த எந்த திரைப்படத்தை பார்ப்பது, எந்த இசையை கேட்பது, எதை ரசிப்பது என்கின்ற அந்த ரசனையில் இருந்து அவருடைய வாசிப்பு,
அவர் மிக நன்றாக வாசித்தார். எழுதியதை விட அவர் அதிகம் வாசித்தார். அவர் 48 கதைகள் தான் எழுதியிருக்கிறார். அவர் குறுநாவல் ஒன்றை எழுதியிருக்கிறார், அதை அவர் தவற விட்டு விட்டார். அவருடைய கவிதைகள் இன்னொரு தளத்திலே பிரபஞ்ச சுருதி என்ற பெயரிலே வெளிவந்தன. அந்த பிரபஞ்ச சுருதி என்ற பெயரிலே வெளிவந்த கவிதைகள் அவருடைய மரபுக்குள்ளே நின்று கொண்டு ஓசைக்குட்பட்ட அவருடைய கவிதைகளாக இருந்தது. இன்னொரு தளத்திலே இருந்தன. குப்லானை சண்முகனுடைய கதைகளை படிக்கின்ற போது அவர் வித்தியாசமான ஒரு எழுத்து முறைக்குள்ளே இருந்திருக்கிறார். அரியத்தின் அக்காவுக்கு என்று ஒரு கதை இருக்கின்றது. அந்த அரியத்தின் அக்காவுக்கு என்ற கதை ஒரு கடித வடிவத்திலே எழுதப்பட்டது. அதை சொல்லப்படுகின்ற முறையும் அதனுடைய அந்த வீச்சும் உண்மையில் ஆச்சரியப்படத்தக்கது. கட்டவேலி நெல்லியடி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் உயிர்ப்புகள் என்ற பெயரிலே ஒரு தொகுதியை கொண்டு வந்த போது அவருடைய அந்த கதை அதிலே இடம்பெற்றிருந்தது. அந்த கதையினுடைய தொடக்கத்தை ஒரு இதுக்காக வாசிக்கின்றேன். அரியத்தின் அக்காவுக்கு. எப்படி இந்த கடிதத்தை எழுதத் தொடங்குவதென்று எனக்கு தெரியவில்லை. எவ்வளவோ நேரம் சிந்தித்தும் ஒரு முடிவுக்கு வர என்னால் முடியவில்லை. கொஞ்சம் நேரம் என்றாலும் நீ என்னுடன் பழகி அந்த மகத்தான உணர்ச்சிகரமான நேரத்தை கொண்டு எப்படி உன்னை அழைக்கலாம் என்று எனக்கு புரியவில்லை. உன்னை அன்புள்ள சகோதரி என்று விழிக்கவும் என்னால் இயலும். அன்புள்ள என்று விழிக்கவும் என்னால் இயலும். உன் பெயரை சொல்லி உரிமையோடு அழைக்கவும் என்னால் முடியும். இப்படி அந்த கதை ஒரு கடித வடிவத்திலே தொடங்குகிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு தோட்டத்தின் கதை வில்லுப்பாட்டி வடிவத்திலே தொடங்குகிறது. அதே போல சேருடைய கதையில் அவருடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த நாய்களை வைத்துக் கொண்டு அவர் எழுதியிருக்கக்கூடிய கதையிலே அவருடைய இன்னொரு உலகத்தை நாங்கள் நேசிக்க முடியும் அல்லது பார்க்க முடியும். ஒரு எங்கள் வீடு அல்லது இடைப்புற விரல் என்கின்ற ஒரு கதை. அவர் எப்படி பிராணிகளை நேசித்தார் என்பது அவருடைய நேசம் என்பது வித்தியாசம். அவர் மாணவர்களை ரசிப்பதே. அவரிடம் படித்த ஒரு மாணவன், அவன் பல்கலைக்கழகம் செல்லவில்லை, ஒரு கடை ஒன்றில் வைத்திருக்கான். ஆனால் என்னை கண்டுவிட்டு கேட்டான் ஒரு நாள், சண்முகன் சார் எப்படி இருக்கிறார்? எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாத ஒரு மாணவன் ஒரு ஆசிரியனை எப்படி விசாரிக்கின்றான் என்பதிலேயே அவர் எப்படி மாணவர்களுடைய இதயத்துக்குள் செல்கிறார் என்பது முக்கியம். அவர் அந்த ஒரு தோட்டத்தின் கதையில் அந்த எலுமிச்சம்பழத்தை களவெடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் அதை யாருக்கும் காட்டி கொடுக்காமல் எப்படி அதிலிருந்து இந்த பிள்ளைதான் என்று தெரிந்த உடனே எப்படி இவர் பின்வாங்குகிறார். அவளை காட்டி கொடுக்க கூடாது என்று நினைக்கிறார். அவற்ற வீட்டு எலுமிச்சம்பழத்தை களவாடின பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டும் அது ஒரு பொம்பளை பிள்ளை என்று கண்ட உடனே எப்படி அவர் அதிலிருந்து பின்வாங்குகிறார். அந்த நேசம் பொருந்திய அந்த இதயத்தின் எழுத்துக்கள் தான் உண்மையில் குப்லானை சண்முகனுடைய பலம் என்று நான் நினைக்கிறேன். அவர் இந்த உலகத்தின் அழகை நேசித்தவர். அழகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய துயரங்களை பற்றி விசாரித்தவர். அவர் வலி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு இடப்பக்கத்தினுடைய கீழே நெஞ்சிலே ஏற்படுகிற வலியை பற்றி. ஆனால் அந்த வலி கொழும்பு சூழலிலே ஒரு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்பட்ட முருகல் நிலையை பற்றியது. அவர் அந்த வலியை இன்னொரு வலியாக பேசக்கூடிய ஆற்றல் பொருந்தியவராக இருந்தார். ஒரு சிறுகதையோ அல்லது ஒரு படைப்பு என்பதோ தனியே ஒரு செய்தியை போல நேரே பேசுவது அல்ல. அது வாசகனோடு தொடர்ந்து ஒரு விசாரணையை, ஒரு உரையாடலை முன்னெடுப்பது. அவருடைய நிறைந்த வாசிப்பு எளிமையாக ஒரு வேறொரு தளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படைப்பாளியாக அவரை மாற்றியிருந்தது. அவருடைய ஒரு தேச துரோகி என்ற கதை உதிரிகளும் தொகுதியிலே இருக்கின்றது. அப்பொழுது பிரபாகரன் கருணா பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு எனக்கு பகடியா சொன்ன, இப்படா தேச துரோகி கதையை வாசிக்கல, இது எனக்கு வேற மாதிரி இருக்கு என்று சொன்னார். அவருடைய படைப்புகளில் என்பது ஒரு வித்தியாசம் இருக்கும். அவருடைய படைப்புகளில் அவர் பெண்களை வர்ணிக்கின்ற முறை, பெண்களை அணுகுகின்ற முறை, அவருடைய ரயில் பிரயாணங்களில் ஒரு ரயில் பயணம் என்று ஒரு கதை இருக்கின்றது. இந்த கதைதான் இயேசுராயா இவரை இணைத்தது. அவருடைய கதைகளில் ஒரு இஸ்ராயா சொல்லுகிறார், இவர் எழுதின ஒரு கதையை வச்சுக்கொண்டு இவர் எந்த ரயில்ல இத்தனை மணிக்கு வர்றவராக இருக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார். இவருடைய இன்னொரு கதை பிரிவதற்குத்தானே உறவென்ற கதை. யோசித்து பாருங்கள், ஒரு படைப்பாளி எழுதுகிற ஒரு சிறுகதையை வைத்துக் கொண்டு
இவர் இதாலதான் வர்றவரா இருக்கணும், இந்த பெட்டிக்குள்ளதான் இவர் இருந்து வந்திருக்க வேணும் என்று அவரை அவர் தேடி அடையாளம் கண்டார். அப்படி ஒரு துல்லியமான ஒரு விவரிப்பு தன்மை ஈழத்து எழுத்தாளர்களிடம் ஒரு கதையை சொல்வதற்கான ஒரு மைய கருத்தை நோக்கி ஓடுகின்ற இயல்பு அதிகமாகவும் விவரிப்பு தன்மை குறைவாகவும் இருக்கின்ற சூழல் இருக்கு. குப்லானை சண்முகன் போன்றவர்களிடம் அந்த விவரிப்புடன் கூடிய அந்த சூழலை அப்படியே அள்ளி கொண்டு வந்து தருகின்ற ஒரு அழகான மொழி அவருக்கு வாய்த்திருந்தது. அந்த மொழியின் ஆளுமையும் இன்னொரு விடயத்தை குறிப்பால் எளிமையும் அதே நேரத்தில் குறிப்பால் இன்னொரு தளத்தை பேச வைக்கின்ற சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு முறையும் அவருடைய சிறுகதைகளிலே இருந்திருப்பதை நாங்கள் காண முடியும். அவர் ஒரே மாதிரி எழுதியவர் அல்ல. அசோகமித்திரன் அவருக்கு எழுதின கடிதத்திலே எழுதுகிறார், ஒரு எல்லா கதைகளிலும் ஒரு இனம் தெரியாத இன்ப வேதனையின் இழையொன்று அவருடைய கதைகளில் பின்னப்பட்டிருக்கிறது என்று அசோகமித்திரன் எழுதுகிறார். உங்கள் கதையை படிக்கின்ற போது ஒரு இனம் தெரியாத இன்ப வேதனையின் இழையொன்றை எல்லா கதைகளிலும் காண முடிகிறது. இந்த 46 கதைகளையும் படிக்கின்ற போதும் ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு இன்ப வேதனை, அதுதான் அந்த முக்கியமானது. வலி கதையிலும் தனிய வலி அல்ல, அதை தாண்டி ஒரு சின்ன இந்த வாழ்வின் அழகை பற்றி பேசுவார். அது எல்லோருக்கும் வாய்க்காது. இந்த உலகம் ஏன் அழகாக இருக்கிறது என்றால் இத்தனை துன்பங்களுக்கு இடையிலும், பாறைக்கிடையிலும் மகாகவி சொன்னதை போல் கல்லடுக்கி கனத்த உருளைகளை செல்லவிட்டு செப்பனிட்ட வீதிக்குள்ளிருந்தும் அந்த ஒரு முளை ஒன்று முளைத்து வருவதை போல இந்த வாழ்க்கையை கொஞ்சம் ஒரு சாத்தியமான வழிகளால் யோசித்தவர். இப்ப சேரை போன்ற படைப்பாளிகளிடம் சிலர் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இவர்கள் அதாவது இலங்கையினுடைய இனப்பிரச்சனை சூழலில் இவர்களுடைய வகிபாகம் எத்தகையது? அதனுடைய மறைமுகமான அர்த்தம் இவர்களுடைய படைப்புகள் ஏன் ஒரு பிரச்சாரத்தை நோக்கி வரவில்லை என்பதுதான். அவர் மிக பரிபூரணமாக நம்பினார், ஒரு படைப்பு என்பது பிரச்சாரத்தை மாத்திரம் முன்னெடுப்பதல்ல, அதற்குள்ள ஒரு பிரச்சாரம் இருக்கும். பிரச்சாரத்தை மட்டும் முன்னெடுப்பது ஒரு படைப்பாளியின் வேலை இல்லை என்பதில் மிக தெளிவாக இருந்தார். இன்றைக்கு அவருடைய கதைகளை நாங்கள் படிக்கின்ற போது அவருடைய கதைகளில் நாங்கள் நினைக்கின்ற அந்த காலத்தினுடைய வலிகள், அந்த காலத்தினுடைய பிரச்சனைகள் வேறு வடிவத்தில் சிம்பிளா சொல்வதைப் போல மிக ஆழமாக இருந்திருக்கின்றன. அதை துருத்தி கொண்டு சொல்வதில் அவருக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை இருந்ததில்லை. அந்த துருத்தல் சண்முகனின் முகம் அல்ல. அவர் கதைகளில் பிரச்சாரத்தை வெளிப்படையாக முன்னெடுக்காதவர், கலையை நம்பியவர். அந்த எளிமையையும் அதே நேரத்தில் அழகியலையும் ஒரு முற்போக்குத்தனத்தையும் தனது ஒரு வல்லமையாக கொண்டவர். அதனால் அவருக்கு சில நேரங்களில் அவருக்கு சில அடையாளங்கள் கிடைத்ததில்லை. அவர் நினைத்து கவலைப்பட்டிருக்கிறார். சில தொகுதிகளில் அவருடைய படைப்புகள் இல்லாமல் போயிருக்கிறது. மல்லிகை சிறுகதைகளிலே 2 தொகுதிகள் செங்கையாளியான் கொண்டு வந்தார். 2 தொகுதியிலும் குப்லானை சண்முகனுடைய கதைகள் இல்லை. சில வரலாறுகளை சொல்லுகிற போது சண்முகனுடைய பெயர் இல்லாமல் போயிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு விமர்சனம் என்பது அல்லது பெயர் பட்டியல் என்பதில் ஒருவர் இடம்பெற வேண்டும் என்ற நம்பிக்கை எனக்கும் இல்லை. பெயர் பட்டியல் என்பது ஒருவருடைய ஒரு தனிப்பட்ட முடிவுகளை பொறுத்தது. அவை ஒரு படைப்பாளியை வாழ வைப்பதில்லை என்று நான் நம்புகின்றேன். சண்முகனுடைய சிறுகதைகள் சொல்லப்படுகிற முறை, அவற்றினுடைய உள்ளடக்கம், அவர் எதை பற்றி பேசினார் என்பதை நாங்கள் இன்னும் ஆழமாக யோசிக்க வேண்டும். அடுத்தது அவருடைய சிறு கவிதைகளை பற்றி சொல்ல வேண்டும். சண்முகன் சாருக்கு மிக பிடித்த கவிதையில் அவருடைய பிரபஞ்ச சுருதிக்கு முன்னம், அது வருவதற்கு முன்னம் எனக்கு சொன்னார், நான் எழுதிய இந்த கூத்து என்ற கவிதையை நீ எங்கேயாவது பயன்படுத்த வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அந்த கூத்து என்ற கவிதை அவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதை. அவருடைய இறந்த பிறகு அவருடைய 31ஆம் நாள் மலர் ஒன்றிலே, அவருடைய குப்லானை சண்முகன் என்ற பெயரிலே வந்த ஒரு மலரிலே பின்பக்கத்திலே அந்த கூத்து என்ற சிறுக்கு மிக விருப்பமான அந்த கவிதையை நாங்கள் பிரசுரித்தோம். அதிலே அவருடைய ஒரு இன்னொரு முகத்தை காண முடியும்.
சார் 3 தளங்களிலே கவிதையை பயன்படுத்தினார் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, மரபு கவிதைகளை அவர் எழுதினார். இந்த மரபு கவிதைகள் என்பது நான் சும்மா உதாரணமா சொன்னால், பாரதி யார் கேள்விக்குறி போட்டு பாரதி யார் என்ற தலைப்பிலே அவர் ஒரு கவிதை எழுதினார். சிங்கேறு போன்ற நடையுடையான் நற்சிந்தனை செல்வனாய் வாழ்ந்திருந்தான், மங்காத புன்னகை கொண்டிருந்தான், மது இல்லாததோர் வாழ்வையை சாடி நின்றான், அன்பாக யாரையும் ஆதரித்தான், அருட்பாங்கான கவிதையும் இயற்றிடுவான், பண்பாக வாழ்வோரை போற்றிடுவான், பழி செய்வோரை நெல்லாய் தூற்றிடுவான், வீர சுதந்திரம் வேண்டி நின்றான், விண்ணேகும் செயலையும் பாடிச் சென்றான், சூரராய் மக்களை மாற்றிடுவான், தூர தேசத்தார் ஆட்சியை ஆட்டிடுவான், பாரத மாதாவின் ரோதிடுவான், பாச சக்தியை அதனாலே தோற்றிடுவான், வீர விடுதலை பெற்றதற்கே விடி வெள்ளியாய் அங்கே நிகழ்ந்து நின்றான். இது ஒன்று. சந்தத்திற்கு அடிமையாகி பாரதியினுடைய அந்த பாட்டு திறத்தை அவர் சொன்னார். இன்னொரு தன்மை, அவருடன் இருக்கின்ற அந்த அழகியலை விரும்புகின்ற அந்த கவிஞன். அவர் இப்ப நான் வாசிக்க போகின்ற இந்த கவிதையிலே அவர் சந்தத்திலிருந்து சற்று விடுபட்டு இன்னொரு தளத்தை பேசுகிறார். அவருக்கு மிக பிடித்த அந்த கவிதையை சொல்கிறேன். இருண்ட பிரபஞ்ச ஏகாந்த பெருவெளியில் சலனத்திரள்கள் உலகம் பலவாய் உருப்பெற்றெழுந்தன, உலகம் பலவாய் உருப்பெற்றெழுந்தன, கணத்தின் அசைவில் காலச் சுழலில் வானும் தீயும் வழியும் புனலும் வையத்துயிர்களை வழிப்படுத்தின, ஒன்றாய் இரண்டாய் பெரிதாய் பலவாய் உயிரோடு இணைந்த உடல்கள் தோன்றின, உடலோடு இணைந்த உயிர்கள் தோன்றின, உலகம் உயிரின் இயக்கம் பெற்றது, உலகம் உயிரால் உலகமானது, உலகம் உயிரால் வனப்பு மிக்கது, உலகம் உயிரால் உயிர்ப்பை பெற்றது, உலகே உயிராய் உயிரே உலகாய், காலம் வெளியில் உயிரின் கூத்து, தோற்றம் இயக்கம் மறைவு என்றாய், மறைவு தோற்றம் இயக்கம் என்றாய், காலம் வெளியில் உயிரின் கூத்து, காலம் வெளியில் உயிரின் கூத்து என்கின்ற வாழ்க்கையை என்பதை ஒரு கூத்தாக அவர் காண்கிறார். இந்த வாழ்க்கை என்பதை திருமந்திரம் ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு பேரினை நீக்கி நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று திருமந்திரம் சொல்வது போல, நில்லாமைதானே நிலைத்திற்று என்று புறநானூறு சொல்வது போல, நகுலன் ஒரு கவிதையிலே இருப்பதற்கென்று வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்று சொன்னதை போல, இந்த வாழ்க்கை என்பதென்று ஒரு கூத்தை அவர் மிக அழகாக தன்னுடைய ஒரு தத்துவார்த்தமான தளத்திலே பேசுகிறார். கவிதையில் ஓசைக்கு முதன்மை கொடுக்கின்ற ஒரு சண்முகனும் இருந்திருக்கிறார், தத்துவத்திற்கு முதன்மை கொடுக்கின்ற ஒருவரும் இருந்திருக்கிறார். அவருடைய இன்னொரு வகையான கவிதைகளை அவர் உரைநடை கவிதைகள் என்ற பெயரிலே எழுதியிருக்கிறார். நான் வெளியிட்ட புதிய தரிசனம் என்கின்ற சஞ்சிகையிலே அவருடைய உரைநடை கவிதைகள் என்ற தலைப்பிலே அவருடைய சில கவிதைகளை நான் பிரசுரித்திருக்கிறேன். கவிதைகளில் ஒரு 3 வகையான முயற்சிகளிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். சிறுகதைகளில் அவர் மிக கவனமாக இருந்தார். அவருடைய கோடுகளும் கோலங்களும், பிறகு சாதாரணங்களும் அசாதாரணங்களும், பிறகு காலச்சோழி வெளியிட்ட ஒரு பாதையின் கதை, நாங்கள் வெளியிட்ட உதிரிகளும், அதற்கு பிறகு சேர் வெளியிட்ட ஒரு தோட்டத்தின் கதை, இந்த கதைகளில் எல்லாம் வேறு 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 வகையான சண்முகனை அவர் காட்ட முயற்சித்தார். இப்ப ஒரு தோட்டத்தின் கதை என்று இறுதியாக வந்த தொகுதியிலே முற்றிலும் ஒரு வேறு வகையான நடையிலே பேசுகின்ற கதைகளாகவே இருந்தன. அது அவருக்கு மிக விருப்பமானது. ஒரே பாணியை பின்பற்றுவது, ஒரே முறையில் கதை சொல்வது அவருக்கு உவப்பானதாக இருக்கவில்லை. அவர் அண்மை காலத்தில் எழுதுகின்றவர்களையும் தொடர்ச்சியாக வாசித்தவர், பாராட்டி கொண்டிருந்தவர். ஒரு நீண்ட கால இலக்கிய உலகிலே பயணித்த ஒருவர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி கொண்டே இருந்த ஒருவர், அதிகமாக இல்லாமல் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருந்த ஒருவர், எப்படி இந்த தன்னுடைய சிறுகதைகளை வேறு வேறு தளங்களில் முயற்சி செய்தார், பரிசோதனை செய்தார் என்பது. இப்ப ஹீரோ என்ற ஒரு கதை எழுதுவர், அதில் அவர் தான் கிரிக்கெட் விளையாடுறார்.
ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு படிப்பிக்கிற காலத்திலே அவர் கிரிக்கெட் விளையாடினதை பற்றியது. அவரிடம் ஒரு எள்ளல் என்பது இயல்பாக இருந்தது. ஆனால் அவர் உதாரணமா நான் ஒன்னா சேர வகுப்பில கேட்டேன். நான் அப்ப ராஜேஷ்குமார் நிறைய வாசிப்பேன். அப்ப ராஜேஷ்குமார் 1000 நாவல்கள் எழுதிவிட்டார் என்றெல்லாம் அவருடைய விளம்பரங்களை பார்த்து நான் சேர கேட்டேன். சார் நீங்கள் எல்லாம் சொல்றீங்க சார், ராஜேஷ்குமார் என்ற ஒரு 1000 நாவல் எழுதுறாரு சார் என்று. அவர் ஒரு எழுத்தாளர் இல்லை என்று எனக்கு அவர் நேர சொல்லாமல் அது வேற மாதிரி சொன்னார். ஒரு மெல்லிய சிரிப்பு. 1000 நாவல் எழுதினால் அவர் எப்படி நாவல் ஆசிரியர் இருப்பார் என்றது மாதிரி ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்தார். அந்த சிரிப்பு எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கு. ஏனதை சொல்றேன் என்றால், சிதம்பரம் என்று ஒரு கதை இருக்கிறார். இவரும் மனைவியும் சிதம்பரத்துக்கு போகிறார்கள். அப்ப எல்லாரும் கும்பிடுகிறார்கள். தெரிகிறதா தெரிகிறதா என்று கும்பிடுகிறார்கள். உண்மையிலேயே செல்வ சந்நிதியிலே சந்நிதியான ஆச்சிரமத்திலே வெள்ளிக்கிழமைகளிலே போய் பிரசங்கம் கூட செய்வார். மிக விருப்பமாக மோகன் சுவாமிகளோடு பிரசங்கம் கூட செய்வார். நிறைந்த இறைபக்தி கொண்டவர். அவருடைய சூழல் இறைபக்தி சூழலாக இருந்தது. ஆனால் அந்த சிதம்பரம் என்ற கதையினுடைய முடிவு ஒரு வித்தியாசமானது. தெரிந்ததா, எல்லாரும் சொல்கிறார்கள் தெரிந்ததா என்றதுக்கு அவர் அதை முடிக்கிற விதம் தான். நான் கதைப்பு சொல்லக்கூடாது. இந்த உண்மையில் இப்படியான கூட்டங்களினுடைய நோக்கம் ஒரு படைப்பாளியினுடைய படைப்பை நாங்கள் படிப்பதற்கு ஆன ஒரு சின்ன அருட்டுணர்வை நாங்கள் வழங்க வேண்டும். அவரிடம் எப்படி இந்த வாழ்க்கை பற்றிய நோக்கு ஒரு விஷயத்தை சொல்வதில் சார் இன்னொரு புத்தகம் எழுதினார். அறிமுகங்கள் விமர்சனங்கள் குறிப்புகள் என்ற ஒரு நூலை எழுதினார். அதற்கு அவர் ஒரு எண்ணுரையை எழுதினார். அந்த எண்ணுரை உண்மையோடு சிறுகதை போன்றது. அது ஏன் அவர் அந்த சிறுகதை போன்ற என்றால், அவர் சொல்லுகிறார், நான் ஒரு கூட்டத்தில் ஊர்ல ஒரு ப்ரோக்ராம் என்னத்தான் நடத்த விட்டார்கள். அப்போ ஊர்ல ஒரு செல்வாக்கான ஒருவர், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், இப்ப சொல்ல தேவையில்லை என்றபடியா சொல்ல இல்லை, ஒருவர் பேசுவதற்கு வருகிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், ஒருவர் பிரசங்கம் என்றது முக்கியம் இல்லை, சொல்லுகளால ஒன்றும் பிரயோசனம் இல்லை, நாங்கள் செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அவர்தான் பின்னாளிலே பெரிய சமூக சேவைகளை முன்னெடுத்தார் என்று சொன்னார். அவர் சொல்லுகிறார் என்னென்றால், நாங்கள் ஒருவர் மீது வைக்கின்ற ஒரு விமர்சனத்தை ஒருவர் எப்படி சாதகமாக எடுத்துக் கொள்கிறார் என்பது. சொல்லுதல் யாருக்கும் வழி, எல்லாரும் பிரசங்கம் செய்யலாம். ஆனால் இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக அவர் நம்புகிறார். அதான் மிக முக்கியமானது. அவர் இன்னொரு இடத்தில் எழுதுகிறார். வாடைக்காற்று என்ற செங்கையாளியானுடைய நூல் வெளிவந்த போது இலங்கை வானொலியுடைய கலைக்கோலத்திலே பேராசிரியர் கைலாசபதியோடு இணைந்து இவர் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார். அப்ப அன்றைக்கு வாடைக்காற்றை பற்றி பேசணும். அப்ப கைலாசபதி அதை பார்த்துட்டு சொல்லி இருக்கிறார், நான் அதுல இது வாடைக்காற்று சினிமாவாக வர வேண்டிய ஒரு நாவல் என்றதை நான் சொல்றேன், மிச்ச எல்லாத்தையும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டார். பத்திரிகைகளிலே வாடைக்காற்று ஒரு திரைப்படமாக வர வேண்டியது என்று பேராசிரியர் கைலாசபதி சொன்னதற்கு சொல்றார், கருத்து வருகிறது. ஆனால் சார் நம்புகிறார். சார் எனக்கு சொன்னார். அதே போல இன்னொருவருக்கு பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்களுக்கு பண்டிதமணி என்ற விருது கிடைத்து விட்டது. அப்பொழுது அவர் எழுதியிருக்கிறார். அவரிடம் ஒருவர் வந்து கேட்டிருக்கார், எனக்கு ஒரு அதிகாரி, இவர் ஒரு எழுதுவினைஞராக 84ஆம் ஆண்டு வரைக்கும் எழுதுவினைஞராக பணியாற்றியவர், இவரிடம் கேட்டிருக்கிறார்கள், ஒரு வாழ்த்து செய்தி எழுதித்தார்கள். இவர் எழுதியிருக்கிறார், வழமையாக ஒரு மனிதனுக்கு பட்டங்கள் தான் பெருமையை சேர்க்கும், இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பட்டத்திற்கு இவர் பெருமை கொடுத்திருக்கிறார் என்று எழுதினார். பத்திரிகைகளிலே எல்லாம் சிறப்பாக வந்திருந்தது. சார் சொன்னார், சில நேரமடா ஏழை சொல் அம்பலம் ஏறாது, நான் சாதாரணமான சண்முகன் சொல்லி இருந்தால் அது இந்த சமூகத்துக்கு போயிடாது என்ற கருத்து வெளியில போனா சரி, அது நான் தான் சொன்னது என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை என்று அவர் விரும்பினார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். சில நேரம் புனிதவதி அம்மா அவர்களும் இதில் இணைந்திருப்பார் என்று நினைக்கிறேன். நான் கொஞ்சத்துக்கு அவரோட கதைத்தேன். சார் தான் வாழுகின்ற காலத்திலே ஆர்திருமன் அவர்களுடன் இணைந்து கதைத்து ஒரு வீடொன்றை கட்டி கொடுத்திருந்தார். அது குப்லானை சண்முகன் நினைவில்லம் என்ற பெயரிலே அவருடைய மறைவுக்கு பிறகு திறந்து வைக்கப்பட்டது. புனிதவதி அம்மா அவர்கள் சொல்லி திறந்தார். உண்மையில் அவர் தனியே ஒரு சமூகத்தை பற்றி
வாய் சொல்லினாலே பாரதி சொன்னை போல் வாய்ச்சொல்லி வீரராக இருந்தவர் இல்லை. இந்த சமூகத்தில் கஷ்டப்படுகின்ற மனிதர்களுக்காக இரக்கப்பட்ட ஒருவர், சிந்தித்த ஒருவர். அவர் 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 எதையும் தான் செய்வதை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டதில்லை. அவர் அது எனக்கு ஒரு பொழுதும் கூட சொன்னதே இல்லை. இது மிக முக்கியமான விடயம் என்று நினைக்கின்றேன். ஒரு 20 கோப்பியை 5 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு சமூக சேவை செய்பவர்கள் என்றவர்களை நான் கண்டிருக்கின்றேன். ஆனால் ஒரு மிக அற்புதமாக தான் செய்த எதையும் வெளியிலே காட்டிக் கொள்ளாமல் வாழ்ந்தவர். கிரிக்கெட் மேட்சை நல்ல விருப்பமா பார்ப்பார், விளையாட்டுக்களை ரசிப்பார், இசையை ரசிப்பார். உண்மையை சொன்னால் அவர் வாழ்க்கையை ரசித்திருக்கிறார். அதுக்கு அவருடைய துணைவியா காரணமாக இருந்தார். சில படைப்பாளிகளுக்கு அவருடைய துணைவிகள்லாம் ஜென்மத்தை சனி போல இருப்பார்கள். எந்த நேரம் ஏன் வாசிக்கிறார், என்னத்துக்கு எழுதுகிறார், எழுதி என்ன லாபம் என்று கேட்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன், அவருடைய துணைவியார் எப்படிப்பட்டவர் என்று. குப்லான்சர் அவர்கள் இறந்த பிறகு அவரை காண்பதற்கு எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே கணிதத்துறையிலே இருக்கின்ற ராமரூபன் அவர்கள் வந்திருந்தார். அவருடன் கதைக்கின்ற போது அவர் ராமரூபன் அவர்கள் குப்லான்சர் உயிரோடு இருக்கிற காலத்திலே அவரிடம் 2 புத்தகங்களை கேட்டிருக்கிறார். அந்த புத்தகங்களை கொடுப்பதற்காக அந்த புத்தகங்களை கேட்டிருக்கிறார். அவர் மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராமரூபன் வந்த போது உங்களுக்கு தர வேண்டும் என்று சார் 2 புத்தகங்களை வைத்திருந்தார் என்று அந்த 2 புத்தகங்களையும் கொண்டு புனிதவதி அம்மா கொடுத்திருக்கிறார். ராமரூபன் அவர்கள் விலவலத்து போய்விட்டார். எனக்கு உண்மையில் சொன்னார், ஒரு எழுத்தாளன் இப்படி ஒரு மனைவி உண்மையில் வாய்க்க வேண்டும். அவரை பற்றி சிந்திக்கின்றார். சிலருடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் வெளியிட்ட சிறுகதைகளாக இருக்கலாம், ஒரு இலக்கியக்காரனின் வாழ்வனுபவங்களாக இருக்கலாம். அதே நேரத்திலே இன்னொரு நூல், அவருடைய மிக முக்கியமான நூல் வெளிவந்தது. அந்த நூல் புனிதவதி அம்மா அவர்களுடைய கடுமையான முயற்சியின் வாயிலாக அகப்பட்டது. அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய டைரிகளையும் புரட்டி கொண்டிருந்த அம்மையார் என்ன செய்திருந்தார் என்றால், குப்லானை சண்முகனின் ரசனை குறிப்புகள் என்ற பெயரிலே ஒரு நூலை அண்மையில் வெளிக்கொண்டிருக்கிறார். இந்த சிறுகதை தொகுதிகளோடு இணைந்து குப்லானை சண்முகன் அவர்கள் தான் வாசித்த ஒவ்வொரு நூல்களை பற்றியும் தன்னுடைய டயரியிலே எழுதி வைத்திருந்த அந்த குறிப்புகளில் மிக முக்கியமான குறிப்புகளை ஒன்று சேர்த்து குப்லானை சண்முகனின் ரசனை குறிப்புகள் என்ற பெயரில் வெளிவந்தது. அதற்கு உண்மையில் அவருடைய ஆத்ம நண்பராகிய ஜேசராஜா அவர்கள் மிக துணையாக நின்று புனிதவதி அம்மையார் அவர்கள் அந்த நூலை வெளிக்கொண்டிருக்கிறார். ஒரு எழுத்தாளனுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய குடும்பம் அவரை என்ன செய்கிறது என்பது மிக முக்கியமானது. அவரை நினைப்பது என்பது அதற்கு பிறகு புனிதவதி அம்மா அவர்கள் ஆனந்த கூத்து என்ற பெயரிலே ஒரு நாடக நூலை வெளிக்கொண்டிருக்கிறார். சார் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வல்லமை, இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுகின்ற, இந்த உலகத்தை இணைந்து பார்க்கக்கூடிய அந்த பலத்தை சார் கொடுத்திருக்கிறார். ஒரு படைப்பாளி, ஒரு நல்ல வாசகன் எதை இந்த சமூகத்துக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான தருணங்களை கொடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் சார் ஆசிரியனாக மட்டுமல்ல, நல்ல ஒரு கணவனாகவும் வெற்றி பெற்றிருக்கிறார். அது நல்ல படைப்பாளியால் தான், நல்ல வாசகனால் தான் இது கிடைக்கும். ஏன் நாங்கள் வாசிக்க வேண்டும், புத்தகங்களால் என்ன நன்மை என்று கேட்கும் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்து விட்டது. நாங்கள் கேட்பது எல்லாவற்றையும் தரும். ஆனால் அந்த செயற்கை நுண்ணறிவிடம் எனக்கு நிம்மதியைத்தா என்று கேட்க முடியாது. எனக்கு நீ நிம்மதியை தர முடியுமா என்று கேட்க முடியாது. இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள எனக்கு கற்றுத்தா என்று கேட்க முடியாது. புத்தகங்கள் எங்கள் இதயத்துக்குள் புகுந்து என்ன செய்கின்றன, எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை உண்மையில் சண்முகன் தன்னுடைய வாழ்க்கையினூடாக கற்றுத்தந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அவருடைய விமர்சனத்துக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவருடைய அறிமுகங்கள் விமர்சனங்கள் குறிப்புகளிலே சிற்பியினுடைய உனக்காக கண்ணே என்ற ஒரு நாவலை அவர் விமர்சிக்கிறார். அதனுடைய கடைசி வரி எழுதுகிறார், தமிழ்நாட்டினுடைய ஜனரஞ்சக நாவல்களை வாசித்து பழக்கப்பட்டு போனவர்களுக்கு இந்த நாவல் பெருவிருந்தாக அமையும் என்று அந்த நாவலினுடைய விமர்சனத்தை அவர் முடிக்கிறார்.
அவருடைய விமர்சனம் பாணி என்பதே ஒரு வித்தியாசமானது. அவரை இன்னும் நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமோ என்று ஒரு கவலை எனக்குள் இருக்கிறது. ஆனால் ஒரு படைப்பாளி இறந்த பிறகு அவன் இருக்கிறான் என்பதை போன்ற ஒரு உணர்வை எது தருகிறது என்றால் அவனுடைய எழுத்துக்கள், அவருடைய நினைவுகள் எங்களுக்கு இருக்கின்றன. அவருடைய மாணவன் என்ற வகையில் உண்மையில் சில இடங்கள் சொல்லுகிற போது எனக்கு சேரை பிரிந்த அந்த வலி எனக்குள்ளே மிக கடினமாக திரும்பவும் நுழைகிறது. ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாளியுடன் வாழவும் பேசவும் கிடைத்திருக்கின்றது. உங்களோடு நான் நினைக்கிறேன் ஓரளவு சேருடைய ஆசிரியராக, ஒரு சிறுகதை எழுத்தாளராக, ஒரு அதைவிட முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், நண்பர் ஜீவநதி பரணிதரன் அவர்களை பற்றி. இந்த சிறப்பிதழ் சார் வாழுகின்ற காலத்திலேயே சார் முதலிலே ஒரு ஜீவநதியினுடைய ஒரு ஆலோசகர்களில் ஒருவராக இருந்தார். ஒரு சின்ன முரண்பாட்டினாலே அவர் சார் அதிலிருந்து வெளியிலே வந்தார் என்று நினைக்கின்றேன். அப்படி வந்த பொழுது 174வது இதழை ஆணி 2022 சிறப்பிதழாக குப்லானே சங்கத்தினுடைய சிறப்பிதழ் வெளிவந்தது. ஒரு படைப்பாளிக்கு உண்மையில் பரணிதரன் போன்ற ஒரு இளைஞர்கள் கொடுத்து வருகின்ற பலம் மிக பெரியது. அவர்கள் வாழுகின்ற காலத்திலே கௌரவிக்க வேண்டும் என்று ஆளுமை சிறப்பிதழ்களை நண்பர் பரணிதரன் வெளியிட்டு வைக்கிறார். நான் சும்மா ஒரு சின்னதாக சொன்னேன். கௌரவ பதவியிலே இருந்து சண்முகன் வெளியிலே வந்த போதும் ஜீவநதி அவரை கௌரவித்திருக்கிறது. நாங்கள் படைப்பாளிகளுடனான ஒரு விமர்சனங்களை தனிப்பட்ட தாக்குதல்களாக நினைக்க கூடாது. இங்க பல பேர் அப்படித்தான் நினைக்கின்றார்கள். சில நேரங்களில் விமர்சனம் செய்யவே பயமாக இருக்கிறது. விமர்சனம் என்பதை தம்மீதான தனிப்பட்ட தாக்குதல் என்று நம்புகிறார்கள். ஆனால் சண்முகனும் அவ்வாறு நினைத்தவர் அல்ல. அவர் அலையின் 12 இதழ்கள் வரைக்கும் பணிவிட்டு அவரும் 12 இதழ்களுக்கு பிறகு வெளியில் வருகிறார். அவரிடம் ஒரு விமர்சகன் இருந்திருக்கிறார். அந்த விமர்சனத்தோடும் இந்த ஒரு ரசனையாளன் இருந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டிருக்கிறார். மேல் நண்பர் பரணிதரனுக்கு நான் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கான ஒரு சிறப்பிதழை ஞானம் அட்டைப்பட ரீதியை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் குப்லானே சண்முகனுக்கான ஒரு சிறப்பிதழை நண்பர் பரணிதரன் அவர்கள் சாத்தியமாக்கினார். உண்மையில் சேருடைய பல கடிதங்கள் என்னிடம் இருக்கின்றன. பல எழுத்தாளர்களுடனான அவருடைய பரிமாற்றங்கள் என்னிடம் அவர் வாழுகின்ற காலத்திலே என்னிடம் தந்தார். உண்மையில் எதிர்காலத்திலே அவருடைய எல்லா படைப்புகளையும் வெளியிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த கடிதங்கள் வெளியில வருகிற போது இன்னொரு வகையான அவருடைய இன்னொரு முகம் தெரிய வரும். மிக நல்ல ஒரு மனிதரை பற்றி, நல்ல ஒரு படைப்பாளியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய பைந்தமிழ் சாரலுக்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன். வணக்கம். நன்றி திரு அஜந்தகுமார் தர்மராஜ் அவர்களே. அருமை. உங்களுடைய நாவிலே தமிழ்கின்ற போதும் மட்டுமல்ல, உங்களுடைய அந்த வேதனை, ஒரு குருவுக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை, கொடுக்கின்ற மரியாதை, செய்ய நினைக்கின்ற மரியாதை அத்தனையும் அப்படியே இருந்தது. மிகவும் அருமையாக இருந்தது. மிகவும் வேதனையை தரக்கூடிய எல்லாருக்குமே அதை கொடுத்திருக்க மாட்டேன் நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர், குறிப்பாக ஏதாவது ஒரு ஆசிரியர் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார். எனக்கு இருக்கிறார், எல்லோருக்கும் இருக்கிறார். அதுல நீங்கள் அந்த சொன்ன எலும்பிச்சம்பழ கதையிலே எனது பள்ளிக்கூடத்திலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆசிரியர் இப்படித்தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாணவனை காட்டி கொடுக்காது, அவனை திருத்தி ஒரு காலமும் அவனை குற்றம் மற்றவர்களுக்கு முன்னால் படியும் வாங்கியதல்ல. ஆனால் அந்த மாணவனை அப்படியே விட்டு விட்டார். ஒரு காலம் அவன் வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிற்பாடு அந்த ஆசிரியரிடம் ஒரு நாள் சென்று கேட்டால், ஆசீர்வாதம் செய்வதற்காக சென்ற போது அவன் கேட்டது இதுதான்: சார், அந்த நேரம் நீங்கள் ஏன் என்னை காட்டி கொடுக்கவில்லை? அவர் சொன்னார், உனக்கு நான் அடிப்பதோ உன்னை அவமானிப்பதோ உன்னை மனுஷனாக்காது. ஆனால் நான் அதை காட்டி கொடுக்காமல் விட்டதால் தான் இன்று நீ ஒரு நல்ல மனிதனாக வந்திருக்கிறாய். இதைத்தான் மற்றவர்களும் செய்ய வேண்டும் என அவர் அதை சொல்லிய போது அவன் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. இதிலிருந்து இந்த தமிழூடாக இன்றைய குறிப்பாக இந்த குப்லான் சண்முகன் அவர்களுடைய இந்த சிறப்பு பார்வை மிகவும் சிறப்பாக இருந்தது. என்னுடைய விமர்சனங்களுக்கு அப்பால், என்னுடைய கருத்துக்களுக்கு அப்பால் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெருந்தகைகள் பலர் இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்வினூடாக இணைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். முதலாவதாக, நீங்கள் யாராவது கருத்து கூற விரும்பினால்
தயவு செய்து உங்கள் கை சமிக்கையை இங்கே காட்டுவீர்களா இருந்தால் என்னால் முடியுமானால் அவர்களை அழைத்துக் கொள்கிறேன். முதலாவதாக நான் இங்கே அழைக்க இருப்பவர் மாவை நித்தி அவர்கள் நினைக்கிறேன். வணக்கம், உங்களுடைய இருக்கிறீர்களா? வணக்கம், அன்மியூட் பண்ணுங்க. உங்களுடைய ஒலிவாங்கியை சரி செய்யுங்களையா. ஓகே, வணக்கம். வணக்கம். சண்முகனை பற்றி பேசுவதும் சிந்திப்பதும் சந்தோஷமான ஒரு விஷயம். அவருடைய நினைவுகளே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற விஷயம். அஜந்தகுமாருடைய பேச்சை கேட்ட பொழுது சண்முகன் போன்ற ஒரு ஆசிரியரிடம் படித்தவர் தான் இப்படி பேச முடியும் என்று சண்முகனுடைய அந்த ஆளுமை, அவருடைய சண்முகன் அஜந்தகுமாரிலே சண்முகனை காணக்கூடியதாக இருந்ததுன்னு நான் சொல்லலாம். ஒரு ஆசிரியர் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மாணவனை பாதித்திருக்கிறார் நல்ல விதத்திலே என்பதை இதிலே காணக்கூடியதாக நன்றாக அருமையாக அஜந்தகுமார் சண்முகனை பற்றி சொன்னார். அவர் சொன்னது முக்கியமாக அவர் ஆசிரியராக வந்த பிறகு நடந்த அனுபவங்கள் தான் அஜந்தகுமாருக்கு. ஆனால் என்னுடைய அனுபவங்கள் இளமை காலத்திலே நானும் அவரும் சண்முகனும் ஒன்றாக ஒரே பாடசாலைக்கு போய் ஒன்றாக வளர்ந்தவர்கள். ஆகவே என்னுடைய நினைவுகள் முழுவதும் முக்கியமாக இளமை காலத்து நினைவுகள். நாங்கள் அங்கே படித்துக் கொண்டிருந்த பொழுதே யாழ் இலக்கிய நண்பர் கழகம் என்ற ஒரு இலக்கிய கழகத்தை ஆரம்பித்து அதை பிறகு கொழும்புக்கு நாங்கள் எல்லாரும் வந்த பொழுது அங்கே கொழும்பிலே அது கொண்டு வந்து தொடர்ந்து அங்கே நடத்தினது. அந்த 2 கழகங்களும் யாழ்ப்பாணத்திலே அதுக்கு பிறகு கொழும்பிலே அவை எங்களை உருவாக்குவதற்கு மிகவும் உதவியாக இருந்தன. அந்த 2 கழகங்களும் அதிலிருந்து நிறைய பேர் பலர் நல்ல எழுத்தாளர்கள் உருவாகினார்கள். கூப்பலானதிலே முதன்மையான ஒருவராக செயல்பட்ட ஒருவர். அவரை பற்றி நான் பேச துவங்கினால் நிறையவே பேசலாம். அதனுடைய நான் செய்யவில்லை. அஜந்தகுமாருடைய கேட்டுக்கொண்ட பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த அனுபவங்கள் ஆசிரியரான பிறகு மாணவர்களோடு அவர் நடந்து கொண்ட விதம், இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. சந்தோஷமாக இருந்தது. ஒன்றும் எனக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. என்றால் சண்முகன் என்றால் அப்படித்தான். ஆகவே அவருடைய நினைவுகள் என்றும் எங்களுக்கு பசுமையாக இருக்கும் என்றது இல்லை நிச்சயம். நன்றி ஐயா, நன்றி. உங்கள் கருத்து, அருமையான கருத்துக்கு நன்றி. மீண்டும் அடுத்ததாக நான் அழைக்க இருப்பது கலா ஸ்ரீரஞ்சன் அவர்கள். வணக்கம், உங்களுடைய ஒளிவாங்கி. வணக்கம். திடீரென்று கூப்பிட்டு விட்டுட்டீங்க இப்படி? வந்தா கூப்பிட. சரி, அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்பு பேசிய திரு அஜந்தகுமார், திரு மாவை நித்தி அவர்கள் கூறியதை விட நாம் பெரிதாக ஒன்றும் கூறப்போவதில்லை. மிகவும் காத்திரமான ஒரு பேச்சை அஜந்தகுமார் தந்திருந்தார். ஒரு பண்பான படைப்பாளியை பற்றி, அவருடைய கலை சார்ந்த நேசங்களை பற்றி, மனிதம் சார்ந்த உணர்வுகளை பற்றி, அவருடைய கவிதை நூல்களை பற்றி, அவருடைய படைப்புகளை பற்றி, அவர் மனிதர்களோடு பழகிய விதத்தை பற்றி என்று சொல்லி அவர் தனது வெறுமை ஒரு பேச்சாக இல்லாமல் எமது மனங்கள் எல்லாத்தையுமே தொட்டு செல்லும் மாதிரி ஒரு அழகான உரையை தந்திருந்தார். திருமாவை நித்யானந்தன் சொல்வது போல சில வேளை அந்த ஒரு பண்பான நாகரிகமான சாந்தமான ஒரு படைப்பாளியான திரு கூப்பலான் சண்முகம் அவர்களிடம் படித்த அந்த திறனை அவர் பெற்றிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் என்று தெரியாது. திரு கூப்பலான் சண்முகம் அவர்கள் மறைந்த
ஒரு சில வாரங்களிலோ தினங்களில் எனக்கு தெரியவில்லை, அவருக்கான ஒரு அஞ்சலி கூட்டம் ஒன்று இதே போல ஜூமில் நடைபெற்ற போது எனக்கு ஞாபகம், திரு மாவை நித்யானந்தன் அவர்கள் வந்து ஒரு அழகான உரையை தந்திருந்தார். அவர்களது இளமை காலத்தை பற்றி அவருக்கு எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியதை அன்று பகிர்ந்திருந்தார். அது எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கின்றது. நானும் குப்லான் சண்முகம் அவர்களுடைய ஒரு சிறுகதை தோப்பு அலை வெளியீடாக, நீங்கள் 75ஆம் ஆண்டு என்று சொல்லியிருந்தீர்கள், எனக்கு தெரியவில்லை, நான் அது 76ஆம் ஆண்டு என்று பதிந்திருக்கின்றேன். அலை வெளியீடாக வந்த கோடுகளும் கோலங்களையும் பற்றி வாசித்து என்னுடைய ஒரு சிறிய ஒரு பார்வை ஒன்றை நான் அங்கு பகிர்ந்திருந்தேன். நான் அதை இங்கு ஆழமாக குறிப்பிட விரும்பவில்லை, ஏனென்றால் அது சார்ந்த ஒரு ஆழமான விமர்சனம் என்னால் முடிந்த வரைக்கும் எழுதி நான் அதை இன்னொரு தளத்தில் பகிர்ந்தபடியினாலே, அவர் ஒரு சமூக மாற்றத்திற்கான தேவைகள், சமூக ஒடுக்குமுறைகளுக்கான காரணங்கள், முட்டாள்தனமான எண்ணங்களினால் கட்டப்பட்ட சமூக கட்டுமானங்கள், அதை தகர்க்க வேண்டிய தேவைகள் என பல சமூக பொருளாதார அரசியல் தளங்களை அந்த சிறுகதை தொகுப்பில் அவர் தொட்டு சென்றிருந்தார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் குப்லானை சேர்ந்தவர் என்ற முறையில் என்னோடு ஒரு முகநூல் நட்பாக மட்டுமே இருந்தார். என்னுடைய தந்தையார் குறும்பசிட்டியை சேர்ந்தவர், குப்லான் அதற்கு பக்கத்து ஊரான ஒரு சிறிய கிராமம். அவர்களுடைய அந்த டயலெக்ட், அவர்களுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் அம்மாவுடைய இடத்துல அங்கால தென்மராட்சியில இருந்தபடியினால எங்களுக்கு அந்த குப்லான் குறும்பசிட்டி மக்களுடைய பேச்சுக்களில ஒரு சிறு வித்தியாசம் ஒன்று இருக்கும். அதை நான் அவருடைய சிறு கதைகள்லையும் பார்த்திருக்கிறேன். அந்த முறையிலேயோ என்னோ தெரியாது, நானும் அவரும் முகநூல் நட்புகளாக இருந்த ஞாபகம் இருக்கின்றது. அவருடைய ஏனைய படைப்புகளை தேட வேண்டும் என்ற உந்துதலை தந்த ஒரு படைப்பாகவும் அதில் இருந்தது. இதுல சில கதைகள் பல தசாப்தங்களுக்கு முன்பே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்று கூட அவர் கதைகளில் கூறப்பட்டிருந்த விடயங்கள், அதுக்கு எதிரான சமூக மாற்றங்களுக்காக நாம் இன்றும் போராடி இப்பவும் இருக்கிறோம். ஆனபடியால் அன்று தொடக்கம் இன்று வரை சமுதாயத்தில் பெரும் மாற்றங்கள் ஒன்றும் ஏற்படவில்லையா என்ற ஒரு ஆதங்கத்தையும் எனக்கு அவருடைய சிறுகதைகளை வாசித்த பின் தோன்றியது. ஏனென்றால் அவர் அந்த காலத்திலேயே பெரும் சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் பிரச்சார துணிகள் எதுவும் இல்லாமல், அஜந்தகுமார் கூறியது போல பிரச்சார துணிகள் எதுவும் இல்லாமல் மனிதர்களோடு மனிதர்களாக சார்ந்த தனது வாழ்வு அனுபவங்களை வெளிப்படுத்தி இருந்தார் என்றே நம்புகிறேன். ஒரு பெரும் படைப்பாளியை நாங்கள் இழந்திருக்கின்றோம், ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருந்தோம் என்பது ஒரு பெருமையாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். என்னை அழைத்தமைக்கு நன்றி. நன்றி திருமதி கலா ஸ்ரீரஞ்சன் அவர்களே. நான் நேரம் குறிப்பிடவில்லை, எல்லோரும் புரிந்திருப்பீர்கள். 3 நிமிடத்துக்குள் உங்களுடைய பேச்சை வைத்துக் கொள்ளுங்கள். அருமை, நன்றி. அடுத்ததாக இங்கே ஐபோன் என்ற, மன்னிக்க வேண்டும், உங்களை அப்படித்தான் அழைக்க வேண்டி இருக்கிறது, ஏனென்றால் அந்த பெயரிலே தான் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இணைகின்ற போது அதை ரீநேம் செய்வீர்களா இருந்தால் உதவியாக இருக்கும். மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐபோன் என்று அழைப்பதற்கு. வணக்கம். வணக்கம் ஐபோன், இதைத்தானே நான் சொல்ல முடியக்கூடியதாக இருக்கிறது. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். நான் திருமதி ஷண்முலிங்கம் கதைக்கிறேன். வணக்கம். வணக்கம் சொரியம்மா. அதுக்காக இல்ல, நீங்க உங்களுக்கு அதை செய்ய முடியாம போயிருக்கலாம். சரி, எனக்கு இந்த லிட்ரஸி குறைவு, என்ற மகள் தான் இதை ஒழுங்குபடுத்தி விட்டவ. சரி, பரவாயில்லைம்மா, சொல்லுங்க. நான் இப்ப கிட்டத்தட்ட இந்த பைண்டபிள் சாரலும் அது உங்களோட அமைப்பு இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக போன்றது அவர் காலமாகி. இலக்கியத்தை பொறுத்தவரையிலே பலரும் பலவாறு கூறுவார்கள். நான் அதற்கு அப்பால் இந்த சமூகத்தோடு அவருக்கு இந்த ஈடுபாடை பற்றி, ஏதாவது அல்லாத என்னோடு இந்த தொடர்புகளை பற்றி கூற விருப்பமாக இருக்கின்றது. அதுக்கு முக்கியமாக அஜந்தகுமார் தாரமும் குருவும் தலையின் எழுத்தென்று சொன்னார். நான் இன்னும் ஒரு சொல்லையும் அதோட சேர்க்க விரும்புகிறேன். தாரமும் குருவும் நல்ல சிஷ்யரும் கிடைப்பதும் தலை எழுத்து என்று நாங்கள் அந்த பழமொழியை மாற்றலாம் என்று நான் நினைக்கின்றேன். அவ்விதம் மிக அருமையான ஒரு உரை ஆற்றினார். தனிய அவருக்கு மாத்திரமல்ல, எனக்கும் ஒரு நல்ல ஒரு சிஷ்யன் என்று கூறுவேன். பொதுவாக அந்த குரு பரம்பரை என்ற மாதிரி அவரும் என்னுடன் நெருங்கிய தொடர்புடையவராக அஜந்தகுமார் இருந்தார். நித்யானந்தன் அவர்கள் என்னோட நெருங்கிய பழக்கம். அவர் பொதுவாக
தன் நண்பர்கள் எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்துவார். அப்போ பொதுவாக நான் என்னுடைய அந்த இவருடைய 31ஆம் நாள் அந்த அந்தியஷ்டி புத்தகத்திலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இதை நினைப்பேன், இதை சொல்வேன் என்று. அதிலே இவருக்கும் எனக்கும் இந்த தொடர்பு ஓரளவு நான் கூறியிருக்கிறேன். எல்லாருக்கும் அது பார்க்க கிடைத்திருக்காது என்று நான் நம்புகின்றேன். பொதுவாக அவர் கணவனுக்கு அப்பால் குருவாக, நண்பனாக, எனக்கு ஒரு வழிகாட்டியாக பல கோணங்களிலே என்னை வழிபடுத்தியவர் என்று நான் கூறுவேன். பொதுவாக எந்த காரியத்தை நான் முன்னெடுத்தாலும் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று அருணகிரிநாதர் சொல்லுவார். நான் குருவாய் வருவாய் அருள்வாய் சண்முகனே என்று கேட்டுக்கொண்டுதான் எந்த காரியத்தையும் தொடங்குவேன். கிட்டடியிலே அஜந்தகுமார் சொல்லிட்டு விட்டுட்டார். அந்த சண்முகனின் ரசனை குறிப்புகள் என்று அந்த குறிப்பு புத்தகத்திலே அவர் வாசித்த புத்தகங்கள் 105 புத்தகங்களை பற்றிய குறிப்புகளை தொகுத்து அதற்கு எனக்கு அனுசரணையாக தேசராஜா அவர்கள் இருந்தார். பொதுவாக இவருடைய நண்பர்கள் எல்லாரும் என்னுடைய நண்பர்களாகவும் இருந்தார்கள். அவர் சரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்வது போல இவரும் தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் ஒரு அளவுக்கு இலக்கியத்தில் ஈடுபாடு இல்லாத போதிலுமே கூப்பிட்டு இருத்தி சரி நிகர் சமமாக ஒரு தோழியாகவே இருந்து என்னை செயல்படுத்தியவர். இந்த இதுகளை நீக்கும் பொழுது பழைய நினைவுகள் வரும் பொழுது மனதுக்கு கொஞ்சம் சங்கடம்தான். பொதுவாக இவர் கூறுவர், இயற்கையை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எந்தெந்த சின்ன 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 சந்தோஷங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போக வேண்டும், அதற்காக இறைவன் நினைத்ததை நாங்கள் தடுக்க முடியாது என்று கூறுவர். பொதுவாக கூறுவர், தான் இறந்த பின்பும் நீ கவலைப்பட்டு கொண்டு இல்லாமல் ஏதோ செய்யக்கூடிய சமூக சேவைகளை செய்ய வேண்டும், முரண்படுபவர்களோடு முரண்படக்கூடாது, தோஸ் ஆர் கிரீச்சர்ஸ் என்று சொல்வார், அவர்களும் ஒரு படைப்புகள் தான், அதை நாங்கள் ஒத்துமோவி போக வேண்டும் என்று. மற்ற முக்கியமாக அவருடைய இன்னொரு குறிப்பு இருக்குது, இந்த ஏழைகள் மீது இரக்கம் கூடியவராக அவர் இருந்தார். அவர் சொல்வார், ஐ ஆம் த ஃப்ரெண்ட் ஆஃப் அன்ஃப்ரெண்டட் போர் என்று சொல்லி. என்ன அப்படி ஒரு மிகுந்த ஒரு பரந்த மனப்பான்மை. ஆனா தொடக்கத்திலே நான் உண்மையின்படி எங்களுடைய அப்பா மலையன் பென்ஷனராக இருந்தபடியால எனக்கு கொஞ்சம் மேட்டு குடித்தனமான அந்த தன்மைகள் கொஞ்சம் கூட இருந்தது. அப்ப அதை என்னை வழிப்படுத்தி இந்த உலகத்தை பார், சாதாரண மக்களை பார் என்று வழிப்படுத்தி ஒரு குருவாக எனக்கு சொன்னார், உன்னை கணவனுக்கு அப்பால் நான் உனக்கு ஒரு குருவாக இருந்து உன்னை வழிபடுத்துகின்றேன், இந்த வாழ்க்கை தடத்திலே சென்று கொண்டு போகண்டு. இவ்விதமான அந்த அவருடைய வழிகாட்டல்கள் தான் நான் இந்த இலக்கிய துறையிலே இருந்து எனக்கு கிட்டடியிலே அந்த ஆனந்த அந்த புத்தகத்துக்கு சாகித்ய விருது கிடைத்தது. அந்த காலத்திலே இவள் இல்லை என்றது எனக்கு ஒரு கவலையாகத்தான் இருக்கிறது. என்றாலும் எது இப்போ நடக்க வேண்டுமோ அது அப்போ நடக்கும். நான் வேறு என்ன கூறுவது, எனக்கும் இருக்கும் தொடர்புகளை பற்றி எனக்கு இந்த நேரத்தில் இவ்வளவுதான் கூற முடிந்தது. மீதி கூற என் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் நான் விழுங்கி கொண்டு உங்களுக்கு கூறுகின்றேன். இந்த இவ்விதமான ஒரு நிகழ்வை அமைத்து தந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. இதுதான் பைந்தமிழ்ச்சாரரின் நோக்கமும் கூட. இப்படியான நிகழ்வுகள் வெளிவர வேண்டும், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். நானும் கூட இதிலே பல விடயங்களை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நன்றி அம்மா. இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்து, உங்களுடைய பேச்சு அருமையாக இருந்தது. சரி அஜந்தகுமார், இதற்கான நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். ஆனால் நீங்கள் பேச்சாளராக, சிறப்பு பேச்சாளராக இருந்ததை விட உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தர முடியும். வணக்கம். உண்மையில் அனைவருக்கும் நன்றி. மன்னிக்க வேண்டுகிறேன், நான் இந்த அவசர வேலை காரணமாக இதிலிருந்து விடுபட வேண்டி இருக்கின்றது. மேல் சேரை பற்றி புனிதவதி அவர்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றி. கருத்து சொன்னவர்களுக்கும் கருத்து சொல்ல விரும்புவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பைந்தமிழ் சாரலுடைய இந்த பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. உங்களுக்கு நாங்கள் இப்படியான 2வது நிகழ்ச்சி, எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். அருமையான பேச்சு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். சரி, அடுத்ததாக நான் அழைக்க இருப்பவர் சாரங்கா குணாலினி தயானந்தன். வணக்கம். உங்களுடைய ஒலிவாங்கியை சரி செய்யுங்கள். வணக்கம் அனைவருக்கும். புனிதவதி அம்மா அவர்கள் சொன்னது போல இந்த உரை கருதி எதை சொல்லுவேன் எதை விடுவேன் என்பதுதான் என்னுடைய நிலவரமாக இருக்கிறது. மிக அழகாக பவானி அவர்களுடைய கவிதையோடு தொடங்கிய நிகழ்ச்சி நல்ல நேர்த்தியான அறிவிப்பாளருடைய அறிவிப்போடு தொடர்ந்தது. உரையாளர்
விரிவுரையாளர் அஜந்தகுமார் அவர்களை முதலே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே பெருத்த நம்பிக்கையோடுதான் அவரிடமிருந்து ஒரு தேர்ந்த விமர்சனத்துக்கான ஒரு சில பண்புகளை கற்றுக்கொள்ளலாம் என்ற, அவர் வயதில் மிகவும் இளமையாக எனக்கு இருந்தாலும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாடோடு தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அதில் ஒரு சிறிய அளவு கூட ஏமாற்றம் இல்லை. மிக 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 நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். இவருடைய இந்த உரையின் சிறப்பாக இருப்பது என்னென்றால், ஒரு படைப்பாளியை பற்றி கருதுகின்ற போது அவருடைய சிறுகைகள் படைப்புகளை பற்றி எல்லோரும் வாசிக்கின்றோம். ஆனால் அவருடைய வாழ்வின் போக்கோடு இணைத்து கதைத்து அவரை எங்களுடைய உள்ளுணர்வுகளில் பரவ செய்கின்ற விதத்தில் அந்த விரிவுரை அமைந்தது. அதற்கு அறிவிப்பாளர் அவர்கள் தன்னுடைய பாடசாலை கால நிகழ்ச்சி ஒன்றை மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட தருணத்தோடு சொல்லதே அதற்கு ஒரு சாட்சியாக நான் இங்கே அதை முன்வைக்கின்றேன். இதுதான் அற்புதமான ஒரு ஆசிரியனும் அற்புதமான ஒரு விரிவுரையாளனும் உடைய பங்காகும். மேலதிகமாக அஜந்தகுமார் அவர்கள் இணையில்லாத ஒரு கலைஞராக, இணையில்லாத ஒரு படைப்பாளியாக எங்களுடைய ஈழத்து உலகத்திற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பிள்ளையாக இருக்கிறார். எங்களை விட வயதில் இளமையாக இருக்கின்றார். நான் இதை கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர் காட்டினார் பரிடரனுடைய இந்த இதழை நானும் வைத்திருக்கிறேன். 1000 மைல்கள் கடந்து, கடல்கள் கடந்து நானும் இதை வைத்திருக்கின்றேன். இதை எத்தனையோ 1000 நாட்கள் நான் காவித்திருக்கிறேன். ஏனென்றால் படிக்க படிக்க அதற்குள் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த ஆளுமை சிறப்பிதழ்கள் வருகின்ற போது அதுக்கு பக்கத்துணையாக நாங்கள் நூலகம், பத்மநாப ஐயா அவர்களுடைய, பரணிதர் அவர்களுடைய இணைப்புகளினால் வருகின்ற இந்த நூலகம் இணையதளத்தினூடாக நாங்கள் அவற்றை மிகுதியாக நாங்கள் சேர்த்துக் கொள்கின்றோம். உண்மையில் நல்ல ஒரு உரையாக இருந்தது. சுருக்கமாகத்தான் சொல்ல விருப்பம் என்றாலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை. நான் என்னுடைய துணைவருக்கு சொல்லுகின்ற போது, அப்பா புத்தி வச்ச மல்லிகை மொட்டு என்று ரேவதி பாடிக்கொண்டிருப்பா. அந்த பாட்டில பாண்டியன் என்ற ஒரு ஆக்டர் வருவார். அம்மா புனிதவதி அம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, அப்படி ஒரு கதாநாயக தோற்றத்தோடு இருப்பாரப்பா என்று என்னுடைய துணைவருக்கு நான் இவரை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அதே கதாநாயகருக்குரிய தோற்றத்தோடு என்று விரிவுரையாளர் அஜந்தகுமார் அவர்கள் சொல்லுகின்ற போது எங்களை அறியாமலே நாங்கள் அந்த உரைக்குள் புகுந்து விட்டதும், பின்னர் அந்த ஐயாவினுடைய குணங்களை இவ்வளவு நேர்த்தியாக, உண்மையில் இவர் ஒரு பெருவிருட்சமாக எங்களுடைய குப்லான் ஐயா அவர்கள் இருந்தால் அதில் படர்ந்த ஒரு சின்ன தளிராக, சிறு கொடியாக அந்த பிள்ளை வளர்ந்திருப்பார் என்பதை எல்லாம் எனக்கு விளங்குகிறது. ஆனால் பிரதி பண்ணப்பட்ட அதே பிரதியான ஒரு பெருவிருட்சமாக இந்த எங்களுடைய விரிவுரையாளர் அஜந்தகுமார் அவர்கள் இந்த உரையை ஆற்றி சென்றிருக்கின்றார் என்று என்னுடைய கணிப்பில் நான் அதுக்குரிய நன்றியையும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். மேலும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக விரிவுரையாளர் என்ற தலைப்பில் நின்று கொண்டு அவர் ஆசிரியராக நின்றும் பலது சொன்னார். விரிவுரையாளர் என்ற சொல்லில் மிகையான விவரிப்பு சூழல்களை ஆக்குவது, குறிப்பாக குறியீட்டு பொருளால் பேசுவது, தளங்களை மாற்றி கதைப்பது என்ற அந்த அற்புதமான ஊடுபுகுந்து ஆழமான ஒரு நீர்ப்படுகையின் அடியில் நின்று திரவியங்களையும் முத்துக்களையும் தேடுபவர் போல அவர் பலவிதமான படிநிலைகளில் ஏறி இறங்கக்கூடிய ஆசிரியராக, படைப்பாளராக, விரிவுரையாளராக அந்த விரிவுரையை, அந்த உரையை செய்திருந்தார். இதற்கு எல்லாத்திற்கும் சேர்த்து பவானி அவர்கள், அறிவிப்பாளர் குலராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைத்து எங்களுக்கு தருகின்ற போது எங்களுடைய அறிவுறுத்தியிலும் ஏதோ ஒரு சிறிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறக்கூட முடியும். ஆக மிக மிக நேர்த்தியான, நான் ஒரு பக்கம் முழுக்க குறிச்சு வைத்திருக்கக்கூடிய அளவு குறிப்புகளையும் தந்திருக்கின்றார். ஆனால் மிக சுவாரஸ்யமான முறை, ஒரு சொற்பொழிவாளர் போல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க பார்க்கிறேன். எங்களுடைய சோபா சாரிடம் நான் அடிக்கடி சொல்லுவேன், சிவலிங்க ராஜா சார் அவர்களிடம் நான் படித்திருந்திருக்கலாம் என்ற ஒரு குறை எனக்கு இருக்கிறது சார் என்று. இன்று இவர் என்னிடம் வயதில் இளமையார் என்றபடியால் நான் இவரிடம் படித்திருந்திருக்கலாம் என்று நினைக்கவில்லை. என்னுடைய நாட்டுக்கு இந்த விரிவுரையாளர் கிடைத்திருக்கிறார் என்ற பெருமையும், எத்தனை குழந்தைகள் இந்த பிள்ளையிடம் படித்து குப்லான் ஐயா பிரதி செய்து வைத்திருக்கின்றார். அந்த கண்ணாடியில் பார்த்த அந்த உருவம் போல இவர் வளர்ந்து வந்திருக்கின்றார். அதை காணுகின்ற போது எங்களுக்கு மிகுந்த மன சந்தோஷமாக இருக்கிறது. எத்தனை கடல்கள், மலைகள், நாடுகள் கலந்தாலும் எங்களுடைய கால்கள் அந்த மண்ணில் தான் இருக்கின்றது. அந்த மண்ணின் வளமாக இந்த உரையை அவர் ஆற்றி சென்றதும், இதை ஒருங்கிணைத்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பான நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி திருமதி குணாலினி தயானந்தன் அவர்களே.
நான் சோபா சாரை சொல்ல வந்தது கொஞ்சம் நீங்கள் தொட்டீர்கள். அவர் இந்த சோபா சார் கூட ஒரு ஒரு தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறது வேற பாடல்களை கொண்டு வந்து உடனே பாடி அப்படி கொண்டு வைப்பார். அதே மாதிரி தான் இந்த அஜந்தகுமார் அவர்களும் அந்த அதிலே அவர் அந்த பாடின முறையை பார்த்தோன்னே எனக்கு அதே ஞாபகம் தான் வந்தது. மிகவும் அருமையாக இருந்தது. சரி, நாங்கள் நிகழ்ச்சியை என்னென்னால் நான் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த எங்களுக்கு இருக்கிற இந்த சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதனால் முடிவு கொண்டு வர வேண்டியிருக்கிறேன். இருந்தாலும் 2 அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு எமது ஒருங்கிணைப்பாளர் பவானி செக்குலச்சவருடைய நன்றியுரையும் அவருடைய கருத்தையும் கேட்டிருக்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நான் மனமாற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஜந்தகுமாரனுடைய பேச்சு வன்மையை நான் ஏற்கனவே பல தடவைகள் நான் நோக்கி புருவங்களை உயர்த்தி பார்த்திருக்கின்றேன். அத்துடன் குப்பலான் சண்முகத்தை பற்றி பேசுவதற்கு அவரை போல வேறு ஒரு பேச்சாளனை என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு ஆத்மார்த்தமான இதயத்தில் இருந்து வந்த சொற்கள், ஒவ்வொரு சொற்களும் அவரோட சேர்ந்து வாழ்ந்து அவர்கிட்ட படிச்சு அப்படியான அவருடைய ஆக்கங்கள் முழுவதையும் வாசிச்சு ஒரு ஆள் உரையாற்றுறதுக்கும் சும்மா புத்தகங்களை மட்டும் வாசிச்சுட்டு உரையாற்றுறதுக்குள்ள வித்தியாசத்தை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அதை உணரக்கூடிய மாதிரி இருந்தது. அஜந்தராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் கேட்ட உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் உடனேயே ஓம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஓம் என்றது. ஆனால் அன்னார் மறைந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பைந்தமிழ் சேனலுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா பைந்தமிழ் சேனலுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இப்ப தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில அது கொஞ்சம் பிந்தினது கொஞ்சம் மனத்துக்கு தாக்கமாக இருந்தாலும் நாங்கள் இது ஒரு பதிவாக செய்து வைக்கிறபடினால பின்னுக்கு வர்றாக்கள் இந்த பதிவுகளை பார்ப்பினோம். நிலையில இன்றைக்காவது அது நிறைவேறினது எனக்கு மிகுந்த மன திருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த பைந்தமிழ் சேனல் நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இப்பொழுதே திட்டமிட்டு அடுத்த நிகழ்வு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி திருமதி ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்கள் ஆசி கந்தசாமி அவருடைய படைப்பாற்றலை பற்றி பேச உள்ளார். அதற்கு அடுத்து வரும் பெண்கள் தின நிகழ்வாக மார்ச் மாதம் 3 பெரிய ஆளுமைகள் பரணிதரன் அவர்களாலே அண்மையில் வெளியிடப்பட்ட பெண் எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுப்பு இங்கே ஆய்வுக்கு கொண்டு வரப்படும். அப்படியே தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் முன்னெடுத்து செல்லப்படும் என்பதை நான் அறிவித்தலாக இங்கே பதிய விரும்புகின்றேன். மீண்டும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அறிவிப்பாளர் குலராஜுக்கு ஒருபோதுமே நன்றி சொல்வதில்லை. ஆனால் இன்று கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் மிக சிரமத்தின் அடிப்படையில எவ்வளவோ விஷயங்களை லண்டன்ல இருந்து கொண்டு போய் அங்க இன்றைக்கு விடிய 4 மணிக்கு கிளம்பி ஓடி கொழும்புக்கு இந்த நிகழ்வை செய்ததுக்கு இன்றைக்கு நான் குலராஜுக்கு கட்டாயம் நன்றி சொல்லணும். என்றும் நன்றி. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு விசேடமாக நன்றி சொல்லணும் குலராஜ். தொடர்ந்தும் நாங்கள் இதை வெற்றிகரமாக இந்த நிகழ்வுகளை கொண்டு போவோம். இலக்கிய உலகிற்கு, தமிழ் இலக்கிய உலகத்துக்கு நாங்கள் எங்களால் ஆன பங்களிப்பை வழங்குவோம் என்று பைந்தமிழ் சார்பில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பவானி தம்பிராஜ் அவர்களே. உண்மைதான், நான் கிளிநொச்சியில் இருந்தேன் இன்று காலை. ஆனால் இந்த நெட்வொர்க் பிரச்சனை, வைஃபை எல்லாம் எடுக்கின்றதுக்காக இந்த ஹோட்டல் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஓடி வர வேண்டும், இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக லண்டன்ல இருந்து கொண்டு இதுக்கிடையில எனக்கு கணக்க வேலை இருந்தது. ஆனால் நான் அப்ப அக்காவுடன் கேட்டேன், நீங்கள் யாராவது ஒழுங்கு செய்ய முடியும்டா? இல்ல, முடிந்த அளவு அங்கே இருந்து நீ செய்யணும் என்று சொல்லி, இது ஒரு பரிச்சாத்தன்னு சொல்றதை விட இப்படியும் செய்யலாமா? ஏனால் சில வருங்காலங்களில் சில நேரம் நான் இலங்கைக்கு கூடுதலாக பெறக்கூடும். அப்படி வந்தால் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை தொடர்ந்து தொகுத்து வழங்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். அதனுடைய முதற்கட்டம் தான், படிதான் இது. ஆனால் இன்னும் இதற்கு இங்கே இருந்து செய்வதற்கு சில அந்த தடைகள் இருக்கிறதா, அந்த தடைகளை நிவர்த்தி செய்தால் இன்னும் திறமாக செய்ய முடியும் என்பதை நான் இந்த நிகழ்வினூடாக கண்டுகொண்டதுண்டு. இருந்தாலும் அருமையாக இருந்தது என நம்புகிறேன். உங்களுடைய நன்றியை என் தமிழுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். நான் தமிழை சுவாசிப்பவன், வாசிப்பவன். யார் பேசினாலும் எனக்கு உண்மையிலேயே அஜந்தகுமார் செய்து கொண்டிருக்கின்ற போது கண் கலங்க துவங்கிவிட்டது. நான் எப்பவும் தளம்புறதில்லை, அந்த அளவுக்கு என்னை அவ்வளவுக்கு பாதிச்சது. அப்ப அதுதான் அந்த தமிழினுடைய
அந்த அதுக்குரிய எவ்வளவு இது இருக்கிறது என்பது இது பலருக்கு புரிவதில்லை. இதுல கொஞ்சம் பேர் வந்தாலும் அந்த அவ்வளவு நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. மன்னிக்க வேண்டும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலர் காத்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் எனது நிலைமை இங்கே இருக்கின்றது. நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிற்கிற காரணத்தினால் பக்கத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். இது என்னுடைய ரூமில இருந்து இதை செய்து கொண்டிருப்பதால் அதனுடைய இனி அவர்கள் படுக்கின்ற நேரம் நான் அதுக்கு அவர்களுக்கு தடையாக இருக்க விரும்பவில்லை. ஆகவே அனைவரும் மன்னித்துக் கொள்ளுங்கள். யாராவது உங்களுடைய கருத்து, இன்றைய நிகழ்ச்சியை பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பினால் இந்த பதிவு யூடியூப் சேனலினூடாக, அந்த வலைத்தள ஒளியினூடாக, பைந்தமிழ் சேனல் என்ற தலைப்பினூடாக இங்கே ஒவ்வொன்றையும் நாம் பதிவு செய்து வருகிறோம். அந்த பதிவின் கீழ் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். அது எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரும் என்பதோடு இங்கே பேசுகின்ற பேச்சாளர்கள் பலர்களை இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இது 37வது நிகழ்ச்சி என நினைக்கிறேன், 38 தெரியவில்லை நிகழ்ச்சி என நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற போது அந்த கொரோனா இடர்காலத்திலே தான் தொடங்கினோம். அந்த நேரத்தில் இருந்து இன்று வரை தொடர்ந்து செய்து வருகிறோம். இதற்கு எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இங்கு கூடி வருகின்ற அனைவருடைய பங்களிப்பிலேயே இது சாத்தியமாகிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அத்தோடு உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கும் பல ஊக்கங்களை தரும் என நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். கடைசி வழமை போல ஒரு கவிதையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். தித்திக்கும் செங்கரும்பும் தெவிட்டாத நறுந்தேனும் எத்திக்கும் புகழ் மணக்கும் தமிழ் கிளையாகுமோ. தித்திக்கும் செங்கரும்பும் தெவிட்டாத நறுந்தேனும் எத்திக்கும் புகழ் மணக்கும் தமிழ் கிணையாகுமோ. கங்கை முதல் கடாரம் வரை கங்கை முதல் கடாரம் வரை சாண்ட தமிழ் கட்டியாண்ட தமிழ் பொங்கல் திருநாளை போற்றி மகிழ்கின்ற தமிழ். பொங்கல் திருநாளை போற்றி மகிழ்கின்ற தமிழ். மன்னவர்கள் காத்த தமிழ், மாற்றாரும் பயின்ற தமிழ். தென்னவர்கள் வளர்த்த எங்கள் தீந்தமிழ் போல் வேறுண்டோ. மன்னவர்கள் காத்த தமிழ், மாற்றாரும் பயின்ற தமிழ். தென்னவர்கள் வளர்த்த தமிழ், தீந்தமிழ் போல் வேறுண்டோ. பன்மொழிகள் படைத்த தமிழ், பாவலர்கள் வளர்த்த தமிழ். இன்மொழியாம் நன்தமிழுக்கு இணை மொழிகள் வேறுண்டோ. பன்மொழிகள் படைத்த தமிழ், பாவலர்கள் வளர்த்த தமிழ். இன்மொழியாம் நன்தமிழுக்கு இணைமொழிகள் வேறுண்டோ. இதில் இந்த எழுத்தாளர்கள் குப்பளான் சண்முகன் அவர்களும் அடங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதிலே கருத்து சொன்ன அனைவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்விலே லண்டனில் இருந்து அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.